Good morning all. Welcome to Anna Administrative Staff College. EMTN presents mission KYC ல தான் இருக்கும். ஸோ இந்த வீக்குக்கான டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீக்கோடைய உங்களுக்கு சிலபஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்சஸ், பிளட் ரிலேஷன், லீனியர் அண்ட் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த 4 டாபிக்ஸும் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் இன்னும் யாரும் எடுக்கல அப்படின்னா நோக்கம் ஆப்பில் போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வந்து நீங்கள் டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ மேக்ஸிமம் டைரக்ஷன் அண்ட் பிளட் ரிலேஷன் போட்டிருப்பீங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி போட்டீங்க அப்படின்றது தெரியல. பார்க்கலாம் வாங்க. என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்றத செக் பண்ணிடலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல அஜய் கோஸ் 6 மீட்டர் நார்த். ஸோ அஜய்ன்றவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா 6 மீட்டர் நார்த் அண்ட் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 8 மீட்டர். ஸோ ரைட் டர்ன் பண்றாரு அண்ட் வாக்ஸ் 8 மீட்டர். அகெயின் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். ஸோ இந்த சைடில் இதான் ரைட் சைடு வரும் இல்லையா? அகெயின் டர்ன்ஸ் டு இட்ஸ் ரைட் அண்ட் வாக் 4 மீட்டர். ஸோ இதுதான் 4 மீட்டர். அப்போ மிச்சம் இங்கே எத்தனை மீட்டர் இருக்கு? 2 மீட்டர் இருக்கு. ஓகே. ஆஃப்டர் திஸ் ஹி டேக்ஸ் அனதர் டர்ன் டு ஹிஸ் ரைட். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? திரும்ப ரைட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 8 மீட்டர். ஸோ திரும்ப ரைட் டர்ன் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8 மீட்டர். ஓகே. இது நம்மளுடைய நார்த் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் வரைஞ்சிருவோம் இல்லையா? ஸோ நார்த் ஈஸ்ட், இது நம்மளுடைய சவுத் அண்ட் இது நம்மளுடைய வெஸ்ட். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் அண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் பொசிஷனுக்கும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இது வரைக்கும் 6 மீட்டர். இப்போ இங்கேருந்து தான் நமக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுதான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஸோ ஆப்ஷன் டி. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் சவுத் வெஸ்ட் பிகம்ஸ் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் அண்ட் சோ ஆன், வாட் வில் நார்த் பிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை டைரக்ஷன் இருக்கு? 8 டைரக்ஷன் இருக்கு. ஸோ இது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இது நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு இருக்கிற ஒரிஜினல் டைரக்ஷன். இப்போ அதை என்னவா மாற்ற போறாங்க அப்படின்னா, என்னவா மாத்திருக்காங்க? சவுத் வெஸ்ட் பிகம்ஸ் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட் இங்க இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்டா மாத்திட்டாங்க. அடுத்து சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த். சவுத் ஈஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது என்ன பண்றாங்க அப்படின்னா நார்த்தா மாத்துறாங்க. அப்போ இது என்ன டைரக்ஷனா மாறிடும் நமக்கு? சவுத் டைரக்ஷனா மாறிடுமா? இது என்ன டைரக்ஷனா மாறிடும் நமக்கு? வெஸ்ட் டைரக்ஷனா மாறிடும். வாட் வில் பி தென் நார்த் பிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நார்த் இப்போ என்னவாகும்? இது சவுத்து, இது சவுத் வெஸ்ட்னா இப்போ எனக்கு இங்கே என்னவாயிடும்? இது சவுத் வெஸ்ட் அப்படின்னு மாறிடுமா? ஸோ சவுத் வெஸ்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விஜய் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷன் வரைஞ்சிருவோம். விஜய் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். இங்கே தான் விஜய் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். இது 10 மீட்டர். ஃப்ரம் தேர் ஹி டேக்ஸ் அ யூ டர்ன் அண்ட் வாக்ஸ் 6 மீட்டர். யூ டர்ன் எடுத்து 6 மீட்டர் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு சின்ன பேரியர் இருக்கு. யூ டர்ன் எடுத்து 6 மீட்டர். அந்த சின்ன பேரியர் வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப குட்டி டிஸ்டன்ஸ். அதனால நம்ம அதை எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ யூ டர்ன் எடுத்து என்ன பண்றாங்கன்னா 6 மீட்டரா? ஸோ இங்கே 6 மீட்டர், இந்த 6 மீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் ஹி டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 மீட்டர். இங்க இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 மீட்டர். ஸோ இது என்னது? என்னுடைய 3 மீட்டர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ் கரண்ட் லொகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் லொகேஷன் கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ எண்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கு, இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணுமா? இது என்ன 4 மீட்டரா? டோட்டலா 10 மீட்டர், இது 6 மீட்டர்னா இது 4 மீட்டர். நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிடலாமா? ஏன்னா இது 90 டிகிரி. இது 3 மீட்டர், இது 4 மீட்டர். அப்போ இது என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ எனக்கு 25. அப்போ இது 5 மீட்டர் அப்படின்னு வந்துடும். இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இது என்னுடைய வெஸ்ட் டைரக்ஷன், இது என்னுடைய சவுத் டைரக்ஷன். அப்போ சவுத் வெஸ்ட் நோக்கி இருக்கு. ஸோ 5 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமர் இஸ் 40 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அக்பர் இன் த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டயக்ராம் அவே ஃப்ரம் அக்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்பர் இங்க இருக்காங்க. அமர் 40 கிலோமீட்டர் அவே இன் சவுத் வெஸ்ட். ஸோ இது வெஸ்ட், இது சவுத்.
ஸோ 40 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அக்பர். அப்போ இங்க தான் அக்பர் இருக்காங்க. இங்க யார் இருக்காங்க? அமர் இருக்காங்க. ஓகே, கிளியர்? அதுக்கு அடுத்து என்ன? 40 கிலோமீட்டர் அவே இன் த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அந்தோனி இஸ் 40 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அக்பர் இன் த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். இது சவுத் வெஸ்ட்னா சவுத் ஈஸ்ட் எனக்கு எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்குமா? இதான் சவுத் வெஸ்ட். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு 90 டிகிரி. ஸோ இங்க யார் இருக்காங்க? இப்போ எனக்கு அந்தோனி. எந்த டைரக்ஷன்ல? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல. ஓகேவா? அடுத்து தென் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் அந்தோனி வித் ரெஸ்பெக்ட் டு அமர்? அமருக்கும் அந்தோனிக்கும் என்ன டைரக்ஷன்? வித் ரெஸ்பெக்ட் டு அமர் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே ரெஃபரன்ஸ் லைன் வரையணும். ஓகேவா? ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சா இது என்னது? ஈஸ்ட்டு. ஸோ எக்ஸாக்டா அமருடைய ஈஸ்டில் அந்தோனி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வித் ரெஸ்பெக்ட் டு அமர் அந்தோனி டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அதனால அமரில் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்க. ஏ ரேன் 15 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸு ஏ இங்கே இருக்காங்க. 15 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இதுதான் என்னுடைய 15 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். டுவர்ட்ஸ் சவுத் டுக் அ டர்ன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ரேன் 20 மீட்டர் அகெயின். ஈஸ்ட் நோக்கி இப்போ என்ன பண்ணுறாங்க? 20 மீட்டர் அகெயின். அண்ட் அகெயின் டுக் அ டர்ன் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் ரேன் 15 மீட்டர். ஸோ நார்த்தை நோக்கி திரும்ப 15 மீட்டர். அப்போ இதான் என்னுடைய 15 மீட்டர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் அண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்? இதுதான் இப்போ கரண்ட் பொசிஷனா? இது ஸ்டார்டிங் பாயிண்டா? டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 20 மீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லக்ஷ்மன் லெஃப்ட் ஹிஸ் ஹோம் ஃபார் அ ரன் அண்ட் ரன் 15 கிலோமீட்டர் இன் த நார்த்தன் டைரக்ஷன். ஸோ யாரு? லக்ஷ்மன். லக்ஷ்மன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 கிலோமீட்டர் இன் த நார்த்தன் டைரக்ஷன். தென் ஹி டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் ரன் 10 மீட்டர். ஸோ லெஃப்ட்னா இந்த சைட் தான் இல்லையா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரன் 10 கிலோமீட்டர். தென் ஹி டர்ன்ட் அனதர் லெஃப்ட் அண்ட் ரன் 5 கிலோமீட்டர். ஸோ அனதர் லெஃப்ட் அண்ட் ரன் 5 கிலோமீட்டர். Okay, finally he took a turn to the east and ran 10 kilometer. So east இந்த சைடா? So took a 10 kilometer. அப்போ இது 5னா இங்க என்னது எனக்கு? இது 10 kilometer. In which direction is his current location with respect to his home? So current location எந்த directionல? இங்க தான் இருக்காங்க current-ஆ. எந்த direction? North direction. So option A is the correct answer. Clear? So அடுத்தது பாருங்க. Apeksha walked a distance of 8 meter in the eastern direction. அபெக்ஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க. 8 மீட்டர் in the eastern direction. ஸோ இதான் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். 8 மீட்டர். இங்கே தான் இனிஷியலாக அபெக்ஸா இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் டுக் அ யூ டர்ன் அண்ட் வாக்டு 13 மீட்டர். யூ டர்ன்னா சின்ன டிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடுவோம்னு சொன்னோமா? அண்ட் டுக் அ யூ டர்ன் அண்ட் வாக்டு 13 மீட்டர். ஸோ இங்கேயே திரும்ப எனக்கு 13 மீட்டர். இங்கே 5 மீட்டர்னா சாரி இங்கே 8 மீட்டர்னா இங்கே எனக்கு 5 மீட்டர் வருவாங்களா? ஸோ இப்போ எனக்கு அபெக்ஷா இங்கே இருக்காங்க. ஓகேவா? தென் ஹி டர்ன்ட் சவுத் அண்ட் வாக்டு 4 கிலோமீட்டர். சவுத்தை நோக்கி எனக்கு என்ன பண்ணுறாங்க? 4 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே கிலோமீட்டரில் இருக்கு, மீட்டர் இல்லை. ஓகே, 4 கிலோமீட்டர். ஆஃப்டர் விச் ஷி டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்டு 4 and walked 5 kilometers. She turned left and walked 5 kilometers. And finally, she turned north and walked 3 kilometers. So, இப்போ நார்த்தில் எனக்கு இங்கே 3 கிலோமீட்டர். ஏன்னா எனக்கு இது டோட்டலாக 4 கிலோமீட்டரா? அப்போ இது 3 கிலோமீட்டர் அப்படின்னா இது 1 கிலோமீட்டர். How far is C from the starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இதுதான். இப்போ இங்கே தான் இருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 1 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Arjun started walking towards north and walked for 5 kilometers. So north and walked for 5 kilometers. So இதான் 5னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அர்ஜுன். ஸோ இது 5 kilometers. Then he turned right and walked for 3 kilometers. இது right 3 kilometers. He took another right turn and walked 5 kilometers. ஸோ இங்கேருந்து ரைட் டர்ன்னா இங்கே தான் இல்லையா? ஸோ அதனால right and 5 kilometers. And finally he took a left turn and walked 2 kilometers. So இங்கே இப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் லெஃப்ட் இருக்கும் இல்லையா? அப்போ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 2 கிலோமீட்டர். ஏன்னா இது டோட்டலாக எனக்கு 3. அப்போ 2 கிலோமீட்டர்ன்றது இங்கே தான் எனக்கு இருக்கும். வாட் இஸ் அர்ஜுன்ஸ் கரண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவா? எண்டிங் பாயிண்ட் இது. கரண்ட் டைரக்ஷன் என்னது? இது ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி.
ஸோ 9th கொஷின். ஷான் இஸ் டூயிங் அன் எக்ஸசைஸ் வித் ஹிஸ் லெக்ஸ் அப் அண்ட் ஹெட் டவுன். அதாவது தலைகீழா நிற்கிறாங்க. ஓகேவா? ஹி இஸ் ஃபேஸிங் வெஸ்ட். இன் விச் டைரக்ஷன் வில் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதுதான் வெஸ்ட்டு. ஓகேவா? இங்கே தான் அந்த பர்சன் இருக்காங்க. ஓகேவா? நார்மலாக நிற்கிறாங்க, ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மலாக நிற்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் நிற்பாங்க இல்லையா? ஸோ என்னது, இங்கே ஹெட் இருக்கும், இங்கே டோ இருக்கும், ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்கும்? இந்த சைடு லெஃப்ட் இருக்கும், அந்த சைடு ரைட் ஹேண்ட் இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு இந்த சைடு, அதாவது சவுத்தை நோக்கி இருக்கும். ஓகேவா? இதே இது எனக்கு தலைகீழா இருக்காங்க, அதாவது 180 டிகிரி அப்படியே தலைகீழா இருக்காங்க. அப்போ எனக்கு இங்க எப்படி இருக்கும்? தலைகீழா எனக்கு மாறி இருப்பாங்க. அப்போ எனக்கு அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கும்? நார்த் டைரக்ஷன் நோக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நார்மலா ஒரு பர்சன் இப்படி நிற்கிறாங்கன்னு வைங்க, ஹெட் இங்கே இருக்கும், டோ இங்கே இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடா இருக்குமா? இந்த சைடு லெஃப்ட் சைடா இருக்கும், இது ரைட் சைடா இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு எங்கே இருக்கும்? சவுத்தில் இருக்கும். இதே இது தலைகீழ இருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்காங்க, இங்கே தான் அவங்க தலை இருக்கு, இங்கே ஹெட் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்? டோட்டலாக 180 டிகிரி சேஞ்ச் ஆகும். அப்போ சவுத்தில் இருக்கிறவங்க நார்த் சைடில் தெரியும், நார்த்தில் இருக்க ஹேண்ட் வந்து இந்த சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ தலைகீழா 180 டிகிரி. ஸோ அவ்வளோ யோசிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே 180 டிகிரி வந்து எல்லா டைரக்ஷனையும் மாற்றி ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th கொஷின். டைரக்ஷன்ல இதான் லாஸ்ட் சம்னு நினைக்கிறேன். ஸோ 10th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நரேந்திரா ரன்ஸ் 5 கிலோமீட்டர் இன் த ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நரேந்திரா 5 கிலோமீட்டர் இன் த ஈஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். ஸோ இங்கே தான் ஹோம் இருக்கு, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன். ஹி தென் டேக்ஸ் அ லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் 15 கிலோமீட்டர். இங்கேருந்து லெஃப்ட் டர்ன், இது ரைட் லெஃப்ட் இது. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? 15 கிலோமீட்டர். he takes a right turn and runs திரும்ப 10 கிலோமீட்டர். இங்கேருந்து ரைட் டர்ன்னா இது. ஸோ ரைட் டர்ன் அண்ட் திரும்ப 10 கிலோமீட்டர். he then took a turn towards south and ran 15 கிலோமீட்டர். ஸோ சவுத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? 15 கிலோமீட்டர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹோம் அண்ட் ஹிஸ் கரண்ட் லொகேஷன்? இதுதான் அவங்களுடைய ஹோமு, இதுதான் கரண்ட் லொகேஷன். ஓகேவா? ஸோ இது 5 கிலோமீட்டர், இங்கே என்னது 10. அப்போ இதுவும் 10ஆ? அப்போ 10 + 5 டோட்டலாக 15 கிலோமீட்டர். So option B is the correct answer. Next பாருங்க, study the following information carefully and answer the given question. So இது blood relation question. There are 7 members in a family A, B, C, D, E, F, G. ஓகேவா? So among them 2 are married couples and only 3 are males. A who is unmarried and F are siblings. So A, F ரெண்டு பேரும் siblings. யார் unmarriedனு சொல்றாங்க? A வந்து unmarried. ஓகேவா? ஸோ அடுத்து B's husband has 2 children. ஸோ B உடைய husband அப்படின்னா யாரு? B female character அப்படின்னு தெரிஞ்சிச்சா? ஸோ B உடைய husband, அவங்களுக்கு எத்தனை children? 2 children அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு 2 children. ஸோ இந்த 2 children யாருன்னு தெரியாது, நடுவில் சிப்ளிங்ஸ் தானே இவங்க. ஸோ அதனால நான் நடுவில் டேஷ் போட்டுறேன். அடுத்து D இஸ் த ஃபாதர் ஆஃப் F. ஸோ D இஸ் த ஃபாதர் ஆஃப் F. ஓகே, அப்போ இங்கே ஒரு மேரிட் கப்புள் இருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு மதர் இருப்பாங்க. இங்கே நமக்கு ஏ அன்மேரிட்னு சொல்லியிருக்காங்க, எஃப்ஐ பற்றி பேசல இல்லையா? ஸோ அதனால எஃப்ஐ அப்படியே விட்டுறலாம். அடுத்து பார்த்துக்கலாம். ஜி இஸ் த நீஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ உடைய நீஸ் ஜி. ஜி நீஸ் அப்படின்னா ஜின்றவங்க நமக்கு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? நீஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எஃப் உடைய டாட்டர். ஓகேவா? ஸோ எஃப் உடைய டாட்டர் தான் ஜி. ஏ ஹூ இஸ் நாட் அ மேல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ எனக்கு என்னது? மேல் மெம்பர் இல்லை. ஸோ அப்போ இது எனக்கு ஃபீமேல் கேரக்டர். அப்போ பிரதருடைய டாட்டர் தானே என்ன சொல்லுவாங்க? நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்போ இவங்க யாரா இருப்பாங்க? மேல் கேரக்டரா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேல் கேரக்டர் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸில் ஒரு மேல் கேரக்டர் தெரியாமல் இருக்காங்களா? ஸோ அது எஃப்ஆ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பட் கன்ஃபார்ம் பண்ணல. பி இஸ் த மதர் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம், சொல்லியிருக்காங்க. பி இஸ் த மதர் ஆஃப் சி. அப்போ இங்கே 2 டேஷ்ல ஒருத்தர் சி, இன்னொருத்தர் யாருன்னு தெரியாது. ஹூ இஸ் அன்மேரிடு? சி எனக்கு அன்மேரிடு. இப்போ எனக்கு எத்தனை மேரிட் கப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க? 2 மேரிட் கப்புள்ஸ். அதில் ஏ அன்மேரிடு, சியும் எனக்கு அன்மேரிட். ஓகேவா? ஸோ இங்கே குழந்தை இருக்கு அப்படின்னா இங்கே என்னது? எஃப் மேரிடு, பட் யாரோடன்னு தெரியாது. ஓகேவா?
இங்க எனக்கு சியும் அன்மேரிட். இ இஸ் நாட் மேரிட் டு எஃப் ஆர் ஜி. எஃப் எனக்கு எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ எஃப் மேரிடுக்கு நடந்துருச்சு. பட் இ இஸ் நாட் மேரிட் டு எஃப். அப்போ எனக்கு இங்க இ வரமாட்டாங்க. ஓகேவா? இ இஸ் நாட் மேரிட் டு ஜி. ஸோ இங்க ஜியோடையும் எனக்கு இ மேரிட் ஆகல. எனக்கு மொத்தமே 2 மேரிட் கப்புள்ஸ் தான். ஸோ இங்க நான் கவலைப்பட வேணாம். இங்க எனக்கு ஜி, இ வராது. ஓகேவா? இ இஸ் நாட் மேரிட் டு எஃப்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இங்க இ வராது அப்படின்னா, இங்க இ வந்துருமா? எனக்கு மிச்சம் கனெக்ட் பண்ற மாரி இருக்கிறது இவங்க மட்டும் தான். அப்போ எனக்கு இங்க பி அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொருத்தர் யாரு? சி. ஸோ சின்றவங்க பிக்கு மதர் அப்படின்னா, இங்க எனக்கு என்ன வந்துரும்? ஜியும் சியும் சிப்லிங்ஸ் அப்படின்னு கிடைச்சிருமா? பட் சியுடைய ஜெண்டர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேமிலி ட்ரீ. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ. இப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஆன்ட் ஆஃப் சி அப்படின்னு கேட்குறாங்க. சியுடைய ஆன்டி யாரு? சியுடைய அப்பாவுடைய சிஸ்டர் தானே ஆன்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏ தான் வந்து ஆன்டி. ஏ எந்த ஆப்ஷன்ல இருக்காங்க? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு. சாரி என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ கிராண்ட் மதர் ஆஃப் ஜி. ஜியுடைய கிராண்ட் மதர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஜி இங்க இருக்காங்க. கிராண்ட் மதர் யாரு? இ தான் கிராண்ட் மதர். ஸோ இ எந்த ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு கேட்குறாங்க. பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. பி ஏ எங்க இருக்காங்க? பி இங்க இருக்காங்க. ஏ இங்க இருக்காங்க. நடுவுல ஹஸ்பண்டோடைய சிஸ்டர் இல்லையா? அப்போ என்ன வேணும்? சிஸ்டர் இன் லா. பி இஸ் ரிலேட்டட் டு ஏ இன் லா. சிஸ்டர் இன் லா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ ஃபேமிலி ட்ரீ போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. அடுத்து ஏ ஹேஷ்டாக் பி means A is the son of B. A dollar B means A is the wife of B. A star B னா A is the sister of B. அப்படின்னு ஒரு கோடும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு கோடு கேட்டிருக்காங்க. இங்க யாருக்கு யாருக்கு ரிலேஷன்? E is the sister of C. C is the aunt of A அப்படின்ற மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக்னா என்ன அர்த்தம்? ஹேஷ்டேக்னா A is the son of B அப்படின்னு அர்த்தம். அப்போ A is the son of B. B உடைய சன் ஏ. அடுத்து பி டாலர். டாலர்னா வைஃப். ஸோ பி இஸ் த வைஃப் ஆஃப் சி. ஸோ பி வந்து வைஃப் ஆஃப் சி. ஓகே. அடுத்து அண்ட்னா என்ன அர்த்தம்? பிரதர். ஸோ சி இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஸோ சி இஸ் த பிரதர் ஆஃப் டி. டி அண்ட்னா திரும்பியும் எனக்கு சாரி அண்ட்னா இங்க ஃபாதர். டி இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. ஸோ டி இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. ஸோ இதான் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ. இப்போ இதில் எது ட்ரூ அப்படின்னு பார்க்கணும். இ இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. இ இங்கே இருக்காங்க, சி இங்கே இருக்காங்க. ஸோ சிஸ்டரா கிடையாது. சி இஸ் த ஆன்ட் ஆஃப் ஏ. சி வந்து ஃபீமேல் கேரக்டர். ஸோ அப்போ எனக்கு சாரி சி வந்து மேல் கேரக்டர். அப்போ இங்கே எனக்கு ஆன்ட்ன்றது தப்பு. டி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் பி. ஸோ பி இங்கே இருக்காங்க, டி இங்கே இருக்காங்க. நடுவில் மேரேஜ் ஆயிடுச்சா? அப்போ டி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் பின்றது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஏ இஸ் த சன் ஆஃப் டியா? இல்லை. ஏ இஸ் த சன் ஆஃப் டி கிடையாது. ஏ இஸ் த சன் ஆஃப் சி தான் வரும். ஸோ அதனால இதுவும் எனக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான். அடுத்த ரிலேஷன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சோர்ஸ் தட் ஆர் இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆர்ன்ற கேரக்டர் எனக்கு ஃபீமேல் கேரக்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ஏன்னா ஆர் இங்க இருக்காங்க. ஸோ ஸ்டார்னா சிஸ்டர் அப்படின்னு அர்த்தமா? அப்போ இங்க எனக்கு ஃபீமேல் கேரக்டர் சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து இங்க அண்ட் சிம்பிள் இருக்கு. அண்டுனா ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எனக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து இங்கேயும் அண்டுன்னு இருக்கு. ஸோ இதுவும் மேல் கேரக்டர் ஆயிடும். ஸோ இங்கேயும் சான்ஸ் இல்லை. இங்கே டாலர் இருக்கு. ஸோ டாலர்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஸோ ஆர் இங்கே எனக்கு ஃபீமேல் கேரக்டரா வரும். ஸோ ஏடி 2 ஆப்ஷன் எனக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன இந்த 2 ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாமா? கியூ அண்ட் ஆர்னா என்னென்ன கண்டிஷன் வரும்னு பாருங்க. கியூ அண்ட்னா ஃபாதர். ஸோ கியூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர். ஸோ கியூ ஃபாதர் ஆஃப் ஆர். ஸோ ஃபாதர் ஆஃப் ஆர். அடுத்து எனக்கு என்னது? ஸ்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்டார் அப்படின்னா என்ன ரிலேஷன்? ஸ்டாருக்கு சிஸ்டர் ரிலேஷன். ஸோ ஆர் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் டி. அடுத்து திரும்ப
அண்ட் ரிலேஷன் இருக்கு. சாரி, அட் ரிலேஷன். அட் ரிலேஷன்னா ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ டி இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் பி. அடுத்து ஹேஷ்டேக் இருக்கு. ஹேஷ்டேக் ரிலேஷன்னா ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஹேஷ்டேக்னா என்ன கொடுத்துருக்காங்க, சாரி, சன் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேஷ்டேக் சன்னுனா பி இஸ் த சன் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். பி இஸ் த சன் ஆஃப் யூ. அடுத்து யூ ஸ்டார். ஸ்டார்னா திரும்ப பிரதர் ரிலேஷன் வருமா, ஸோ யூ இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஓகே, ஸ்டார்னா சிஸ்டர் ரிலேஷன். ஸோ அப்போ எனக்கு இங்கே ஃபீமேல் கேரக்டர், பிரதர் இல்லை, ஸோ சிஸ்டர் ரிலேஷன், ஸோ ஃபீமேல் கேரக்டர். இதான் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆர் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனே வரல, ஸோ அதனால டாட்டர் இன் லா ரிலேஷன் இங்கே வராது. ஸோ ஃபைனலாக ஆப்ஷன் டி தான் அப்படின்னு கண்ணை மூட்டு போடலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கியூ அண்ட் ஆர்னா என்ன ரிலேஷன், கியூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆர் டாலர் டி அப்படின்னு இருக்கு. ஸோ டாலருக்கு என்ன ரிலேஷன் பாருங்க, ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ டாலர்னா ஒய்ஃப், ஸோ ஆர் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் டி. ஸோ ஒய்ஃப் ஆஃப் டி. ஓகேவா. அடுத்து அட் ரிலேஷன். அட் ரிலேஷன்னா நமக்கு என்ன வரும், பிரதர் ரிலேஷன் வருமா, ஸோ டி இஸ் அ பிரதர் ஆஃப் பி. அடுத்து ஹேஷ்டேக் ரிலேஷன். ஹேஷ்டேக் ரிலேஷன்னா என்னது, ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கலாம் எதுக்கும். ஹேஷ்டேக் ரிலேஷன்னா சன்னு, சாரி, ஸோ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஹேஷ்டேக் ரிலேஷன்னா சன்னு, ஸோ பி இஸ் த சன் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி இஸ் த சன் ஆஃப் எஸ். அடுத்து என்னது, சன் எஸ் அண்ட் யூ. அண்ட் ரிலேஷன் என்னது எனக்கு, அண்ட் ரிலேஷன் ஃபாதர் ரிலேஷன். ஸோ எஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் யூ. ஃபாதர் ஆஃப் யூ அல்லது யூ இஸ் அ சன் ஆஃப் எஸ்ன்னு வந்துருமா, ஸோ அப்போ இங்கே யூ வந்துடும். இவங்க திரும்ப எனக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்துருவாங்க. இப்போ எனக்கு என்னது, ஆரும் எஸ்ஸும் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆர் இங்கே இருக்காங்க, எஸ் இங்கே இருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ் அப்படின்னா எஸ் டீயோடைய ஃபாதர் ஆயிடுவாங்களா, அப்போ ஆர் என்ன ஆயிடுவாங்க, டாட்டர் இன்லா ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ செக் பண்ணிட்டு அது தப்புன்னு வந்ததும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டி போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுனால இவ்வளோ கிளியரா பண்றோம். ஸோ இல்லைனா நீங்க சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தெர் ஆர் 8 மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி ஹேவிங் 3 ஜென்ரேஷன்ஸ். தெர் ஆர் ஒன்லி 3 மேரிட் கப்புள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏ இஸ் த மதர் ஆஃப் டி. ஸோ ஏன்றது ஃபீமேல் கேரக்டர், இஸ் த மதர் ஆஃப் டி. ஓகேவா. அடுத்து ஜி இஸ் அ சன் இன் லா ஆஃப் பி. ஸோ இங்கே நமக்கு எந்த கனெக்டும் இல்லை ஏ டி கூட, அதனால நான் தனியாக போடுறேன். ஜி இஸ் த சன் இன் லா. சன் இன் லானா இங்கே மேல் கேரக்டர். ஸோ இங்கே மேரேஜ் ஆயிடுச்சு, இவங்களுடைய பி. ஓகேவா. அப்போதான் இங்கே என்ன ஆகும், ஜி இஸ் அ சன் இன் லா ஆஃப் பி அப்படின்னு வரும். பியும் நமக்கு மேல் ஜெண்டரா ஃபீமேல் ஜெண்டரான்னு தெரியாது. ஹெச் இஸ் த நெஃப்யூ ஆஃப் டி. ஹெச் நெஃப்யூ ஆஃப் டி. அப்போ டிக்கு யாரோ சிப்ளிங் இருக்காங்க, சிப்ளிங்குடைய பையன் ஹெச் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா. ஸோ பையன்றதுனால ஸ்கொயர் பாக்ஸ் போடுறேன். ஸோ பையன் இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இங்கேயும் மதர் அப்படின்னா இங்கேயும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 2 மேரிட் கப்புள் வந்துட்டாங்க. இன்னொரு மேரிட் கப்புள் யாரா இருக்கலாம், டியா இருக்கலாம், இல்லை ஹெச்சா இருக்கலாம். ஆனால் இங்கே ஃபைனலாக பாருங்க, டி அன்மேரிட் அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே எனக்கு மேரிட் கப்புள் இதுக்கு மேலே வராது இந்த ஜென்ரேஷனில். அப்போ இங்கே ஹெச் தான் மேரிட் கப்புளாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சி ஹேஸ் ஒன்லி 1 சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்புறமா மேட்ச் பண்ணலாம். எஃப் இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் சி அப்படின்றாங்க. ஸோ நமக்கு மொத்தமே 2 ஜென்ரேஷன்ட்டாங்க. ஸோ இது செகண்ட் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுதான் 0th ஜென்ரேஷன். எஃப் இஸ் அ கிராண்ட் டாட்டர் அப்படின்னா இங்கே எஃப்ன்றவங்க ஃபீமேல் கேரக்டர், இவங்க 2 பேரும் சிப்ளிங். இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் சி அப்படின்னா அப்போ இங்கே மேரிட் டு சி அப்படின்னு அர்த்தமா. ஸோ இங்கே ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா இங்கே மேல் கேரக்டர் வந்துடும். அடுத்து பாருங்க, இ இஸ் த மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இ இஸ் த மதர் ஆஃப் எஃப் அப்படின்னா எனக்கு இ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகே. ஸோ இங்கே ஒரு மதர் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இ இஸ் த மதர் ஆஃப் எஃப். அதோட நம்மளுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. சி ஹேஸ் ஒன்லி 1 சன் அப்படின்ட்டாங்க. ஸோ சிக்கு ஒன்லி 1 சன் அப்படின்னா இன்னொருத்தர் யாரு, டாட்டர் அப்படின்னு அர்த்தமா.
அப்போ இங்க சன்னு, இவங்க டாட்டர். ஓகே. ஸோ இவங்க டாட்டர்னா எஃப் உடைய மதர் யாரு? இ இஸ் த மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுமா? ஹெச்சுக்கும் எஃப்க்கும் ஒரே மதர் தான். ஸோ இ இஸ் த மதர் ஆஃப் ஹெச். எனக்கு மிச்சம் இங்க யார் இருப்பா? ஒரு மேல் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு 8 மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் உள்ள வந்துட்டாங்க? ஏ வந்துட்டாங்க, பி இல்ல, ஜி இல்ல. ஓகேவா? இவங்க 2 பேரும் இல்ல. எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் த மதர் ஆஃப், இங்க ஒரு கேப் வரும். அப்படி இல்லை, அப்படிதான் இல்லையா? பி சாரி, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஜி இஸ் த சன் இன் லா ஆஃப் பி அப்படின்றாங்க. இங்க எனக்கு பி அப்படின்னா சன் இன் லா இங்க எங்க வருவாங்க? ஜி இங்க வந்துருவாங்களா? ஏன்னா சன் இன் லா எனக்கு இங்க கனெக்ட் பண்ண முடியாது. இங்க தான் இங்க டாட்டர் இருக்காங்க, அப்போ சன் இன் லா இங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலா எனக்கு 8 மெம்பர்ஸும் அகாமடேட் பண்ணிட்டோமா? ஓகேவா? அப்போ பிஜியும் வந்துட்டாங்க. 3 மேரிட் கப்புள்ஸும் எனக்கு இங்க வந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை மேல்ஸ்ன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. 3 மேரிட் கப்புள்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மேரிட் கப்புள்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சி இஸ் ரிலேட்டட் டு டி. சி எங்க இருக்காங்க? டி எங்க இருக்காங்க? சி இங்க இருக்காங்க, டி இங்க இருக்காங்க. சி இஸ் ரிலேட்டட் டு டினா எனக்கு ஃபாதர் ரிலேஷன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. 16க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ சன் இன் லா ஆஃப் இ அப்படின்னு அர்த்தம். இ உடைய சன் இன் லா. ஸோ இ உடைய சன் இன் லா யாரு? ஜி தான் இ உடைய சன் இன் லா இல்லையா? ஸோ ஜி எந்த ஆப்ஷன்ல இருக்காங்க? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ நீஸ் ஆஃப் டி. டி உடைய நீஸ். ஸோ டி இங்க இருக்காங்க, நீஸ் யாரு? இங்க. பையனா நெஃப்யூன்னு சொல்லுவோம், பொண்ணுனா நீஸா? ஸோ நீஸ் யாரு? எஃப். ஸோ எஃப் எந்த ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்காங்க. கிளியரா? ஸோ கொடுத்துருக்க எல்லா டேட்டாவையும் கிளியரா இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள்ஸ் கொடுத்து ரிலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் ஹவு இஸ் எம் ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு இங்க எம் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. எஸ் இங்க இருக்காங்க. ஓகேவா? என்ன ரிலேஷன்? நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே ஃபீமேல் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஃபீமேல் ரிலேஷனா இருந்துச்சு அப்படின்னா யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும்? எஸ் டாலர் ஆர். இங்க டாலர்னா பிரதர் அப்படின்னு அர்த்தமா? ஸோ எஸ் இஸ் அ பிரதர் ஆஃப் ஆர். அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? எஸ் பிரதர். அப்போ எஸ் பிரதர் மேல் கேரக்டர், பிரதர் ஆஃப் ஆர். ஆர் பர்சன்டேஜ் கியூனா என்ன அர்த்தம்? ஆர் பர்சன்டேஜ் கியூனா ஆர் இஸ் ஃபாதர் ஆஃப் கியூ அப்படின்னு அர்த்தமா? ஸோ ஆர் மேல் கேரக்டர், ஃபாதர் ஆஃப் கியூ. ஓகே. அடுத்து கியூ அட் ஒய்னா, அட்டுனா சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். கியூ இஸ் சிஸ்டர் ஆஃப் ஒய். ஸோ கியூன்றது ஃபீமேல் கேரக்டர், சிஸ்டர் ஆஃப் ஒய். ஒய் ஸ்டார் எம்னா ஒய் இஸ் த சன் ஆஃப் எம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் சன்னு, ஸோ மேல் கேரக்டர், சன் ஆஃப் யாரு? எம். ஓகேவா? எம் என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் மேல் கேரக்டரா ஃபீமேல் கேரக்டரான்னு. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? எம் இஸ் ரிலேட்டட் டு எஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ எம்முக்கும் எஸ்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்லை. மோரோவர் எனக்கு எஸ்ன்றது மேல் கேரக்டர். எனக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆன்ட், மதர், சிஸ்டர், சிஸ்டர் இன் லான்னு இருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு நன் ஆஃப் திஸ்ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே பிரதர்னு இங்கே செக் பண்ணப்பவே நம்ம போட்டிருந்துருக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு என்னு கேட்குறாங்க. எஸ் ரிலேட்டட் டு என். ஓகே. ஸோ இங்கே என் அட் எம்னா என்ன அர்த்தம்? அட்டுனா சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அட்டுனா சிஸ்டர். ஸோ என் இஸ் சிஸ்டர் ஆஃப் எம். ஸோ என் ஃபீமேல் கேரக்டர், சிஸ்டர் ஆஃப் எம். ஓகே. அப்போ எனக்கு இங்க அங்கிள் அப்படின்ற ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுமா? எம் ஸ்டார் ஏனா என்ன என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கோடு. எம் ஸ்டார் ஏனா சன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ சன்னு அப்படின்னா எம் இஸ் அ சன் ஆஃப் ஏ அப்படின்னு கிடைச்சிரும். எம் சன்னு, அப்போ இது மேல் கேரக்டர். யாருடைய சன்னு? சன் ஆஃப் ஏ. இங்க டாலர் பர்சன்டேஜ் இருக்கு. டாலர் பர்சன்டேஜுக்கு என்னன்னு சேர்ந்து பார்த்துடலாமா? டாலர்னா பிரதர், பர்சன்டேஜ்னா ஃபாதர். ஸோ பிரதர் ஃபாதர். அப்போ டாலர்னா பிரதர், இங்க இங்க ஃபாதர். ஓகேவா? ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் எஸ். ஸோ ஏ மேல் கேரக்டர், பிரதர் ஆஃப் எஸ். அப்போ எஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இசட்டா? ஸோ எஸ் ஃபாதர் யாருக்கு? இசட் அப்படின்றவங்களுக்கு. இப்போ நமக்கு என்ன ரிலேஷன் வேணும்? என்னுக்கும் எஸ்ஸுக்கும் தான் வேணும். ஸோ என் இங்க இருக்காங்க, எஸ் இங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என் எம்முடைய ஃபாதர், ஃபாதருடைய பிரதர். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ரிலேஷன் வரும்? அங்கிள் ரிலேஷன் வருமா?
ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு என்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? என் தான் ஃபீமேல் கேரக்டர். எஸ் என்ன கேரக்டர் அப்படின்றத இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அங்கிள் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு என். அப்போ எஸ் கேரக்டர் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே அட்டுன்னு பார்த்துட்டு என் கேரக்டர் ஃபீமேல் அப்படின்றதுனால ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சு போட முடியாது. இங்கே என் ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? என்ன ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னா அங்கிள்னு அங்கே கூப்பிட்டுருப்போம். இங்கே என்ன ரிலேஷன் வந்திருக்கும்? சன்னு அந்த மாதிரி ரிலேஷன் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அங்கிள் ரிலேஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ எஸ் ரிலேட்டட் டு என்னா என் ரிலேட்டட் டு எஸ்ஸா அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். 9 persons ஆர் ஸ்டாண்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட். 9 persons ஸ்ட்ரெயிட். அப்போ லீனியர் சர்டைன் கிடையாது கண்டிஷன். இங்கே டெஃபினட்டா இத்தனை பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 9 persons ஸ்டாண்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 9 person போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. டெஃபினட்டா இந்த எல்லா கொஷினுக்கும் டைம் நிறைய எடுத்திருக்கும். நம்ம இந்த டைம்குள்ள ஃபர்ஸ்ட் முடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. டைமை மிச்சம் பண்றதுக்கு எப்போ வரும் அப்படின்னா நிறைய சால்வ் பண்ணிட்டே இருக்கிறப்போ டைம் மிச்சம் பண்றதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்மளால டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லாம சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்காக நிறைய டைம் வேணாம். அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆஃப் த டைம் கொடுக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த டைம்குள்ள சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்டே கான்ஃபிடன்ஸ் லோஸ் ஆக வேணாம். ஸோ 9 persons போட்டோம். ஸ்டாண்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் சச் தட் ஆல் ஆஃப் தம் ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்றாங்க. ஸோ நார்த்து. ஸோ ஒரு சிலர் என்ன கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றத பண்ணீங்க. ஒன்றும் இல்லை. நார்த் டைரக்ஷன் அப்படின்னா நீங்க அந்த டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்கீங்க இப்படி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது உங்களுடைய ரைட் சைடு, இது உங்களுடைய லெஃப்ட் சைடு அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் அப்பதான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். கிளியரா? பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். த கன்சிக்யூட்டிவ் ஆல்பபெட்டிக்கல் நேம்டு பர்சன் டஸ் நாட் ஸ்டாண்ட் adjacent to each other. Alphabetically named person does not stand adjacent to each other. அதாவது அடுத்தடுத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாட் மோர் தென் 2 persons stand to the left of F அப்படின்றாங்க. ஸோ F உடைய லெஃப்ட்ல இந்த சைடு தான் இப்போ நமக்கு லெஃப்ட் இல்லையா, நார்த்தை நோக்கி உட்காந்துருக்கிறதுனால F உடைய லெஃப்ட்ல நாட் மோர் தென் 2 persons அப்படின்றாங்க. அப்போ எனக்கு F நாட் மோர் தென் 2ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எனக்கு 1 personம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக 2 personம் இருக்கலாம். ஸோ எனக்கு F 2 இடத்துல பிளேஸ் பண்ணலாம். இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு த ரைட் ஆஃப் எஃப் இஸ் சேம் அஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரைட் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஹெச் எங்கே வரும்னே தெரியாது. ஸோ அதனால இப்போ யோசிக்க வேணாம். அடுத்து பாருங்க, ஹூ ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்னு இருக்காங்க. ஐயுடைய தேர்டில் எனக்கு ஹெச் இருக்காங்க. ஓகேவா? ஐயுடைய ரைட் சைடுனா இந்த சைடு. ஸோ ஐயுடைய தேர்டில் எனக்கு ஹெச் இருக்காங்க. தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. ஐ நான் இங்கே போட்டேன்னா எனக்கு ஹெச் இங்கே வருமா? ஐ நான் இங்கே போட்டேன்னா ஹெச் எனக்கு இங்கே வரும். இல்லை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா என்னோட ஹெச் இங்கே வரும். நான் இங்கே போட்டேன்னா என்னோட ஹெச் இங்கே வரும். ஸோ இப்போதைக்கு நான் அப்ராக்சிமேட்டாக ஐஹெச் இங்கே போட்டிருக்கேன். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த என்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த எண்ட்ல இருந்து எனக்கு ஜி ஃபோர்த். அப்போ இங்க இருந்துன்னா 1 2 3 4 எனக்கு ஜி இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 2 3 4 இங்கேயும் இருக்கலாம் என்னுடைய ஜி. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? அண்ட் is to the immediate right of A அப்படின்றாங்க. A நமக்கு எங்க வரும்னு தெரியாது. The number of persons between F and A is same as the number of persons between I and E. Only one person stands between C and D அப்படின்றாங்க. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒன்று ஒன்றா தான் நம்மளால போட முடியும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஃபில் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்றத தனியாக எழுதிக்கலாம். நமக்கு சர்க்குலரில் கூட இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வராது. பட் ஆனால் லீனியரில் நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் நம்ம ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? நாட் மோர் தென் 2 persons ஸ்டாண்ட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்றாங்க. எஃப்உடைய லெஃப்டில் நாட் மோர் தென் 2 persons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் மோர் தென் 2. 2வை விட நிறைய இருக்கக்கூடாது. பட் 2வை விட கம்மியாக இருக்கலாம். அது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை 2 பேராக இருக்கலாம். அதனால லெஃப்ட்னால எனக்கு கண்டிப்பாக எஃப்க்கு 2 பாசிபிலிட்டி நான் போட்டே ஆகணும். அதனால நான் 2 பாசிபிலிட்டி போட்டேன். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு த ரைட் ஆஃப் எஃப் இஸ் சேம் அஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஹெச் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்றாங்க.
ஐல இருந்து தேர்ட் டு த ரைட். ஸோ ஐல இருந்து தேர்ட் ரைட் 1 2 3. ஸோ இங்க தான் என்னுடைய ஹெச் வரும். அடுத்து ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஜி ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஸோ 1 2 3 4. இந்த பொசிஷன்ல எனக்கு ஜி இங்க வரும். இந்த பொசிஷன்ல எங்க வரும் ஜி? ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்னா இங்கேயே தான் எனக்கு ஜி வரும். இந்த சைட் போடுறப்போ 1 2 3 4 இங்கேயும் எனக்கு ஜி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஹெச்ச வச்சு செக் பண்ணணும். ஓகேவா? ஹூ ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்னு இருந்ததுல ஐஹெச் அண்ட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏன்னு வேற இருக்கு. ஏ உடைய இமீடியட் ரைட்டு. அப்போ ஜி எங்க வருது? இமீடியட் ரைட். ஏ உடைய இமீடியட் ரைட். அப்போ இங்கே எனக்கு இந்த கண்டிஷன்ல இங்கே ஏ இருக்கும். இந்த இடத்துல ஏ உடைய இமீடியட் ரைட்னா இங்க எனக்கு ஏ இருக்கும். ஓகேவா? இங்க எனக்கு ஏ எங்க இருக்கும்? இமீடியட் ரைட் ஆஃப் ஏ. இங்க எனக்கு இமீடியட் ரைட் ஆஃப் ஏன்னா இந்த சைடு தான் வந்திருக்கணும். ஆனா இந்த சைடு போட முடியாது. ஏன்னா எனக்கு எஃப் இருக்கிறதுனால. அதனால எனக்கு இந்த பாசிபிலிட்டியே ரூல் அவுட் ஆயிடும். இப்போ எனக்கு ஏஜி போடுறதுக்கான பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. The number of persons between F and A is same as the number of person between I and E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F and Aக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை இந்த கண்டிஷன்ல. ஸோ 0. F and A is equal to I and E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐக்கும் ஈக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இப்போ எனக்கு ஏ இங்கே வருதுன்னு வைங்களேன். எஃப் அண்ட் ஏக்கு நடுவில் எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ஐக்கும் ஈக்கும் நடுவில் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். இங்கே தான் இ வரணும். அதுக்கு ஏதாவது பாசிபிளா? இல்லை. ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷனும் ரூல் அவுட் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஒன்லி ஒன் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் ஒன்லி ஒன் பர்சன். ஸோ இப்போ இந்த ஹெச்சை அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. நம்பர் ஆஃப் பர்சன் டு த ரைட் ஆஃப் எஃப். ரைட் ஆஃப் எஃப் இஸ் சேம் அஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ரைட் ஆஃப் எஃப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 4 5 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? ரைட் ஆஃப் எஃப்ல 7 பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு லெஃப்ட் ஆஃப் ஹெச்ல 7 பேர் இருக்கணும். ஓகேவா? 7 பேர் இருக்கணும்னா 1 2 3 4 5 6 7 இருக்கணும். அப்போ எனக்கு ஹெச் இங்கே தான் வரும். ஓகேவா? எனக்கு இப்போ ஐ இங்கே வரும். அப்போ ஓகேவா? இ இங்கே வரும். இப்போ எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஹூ ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. ஐல இருந்து ரைட்ல தேர்ட்ல ஹெச் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எம்டியா இருக்கிறது 1 2 3 தான் எம்டியா இருக்காங்க. ஒன்லி ஒன் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு சிடி இங்கே தான் வருமா? ஒன்லி ஒன் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் டிசி அப்படின்னு வரலாம். எனக்கு இப்போ இங்கே யார் மிஸ் ஆகுறான்னு பாருங்க. பி அப்படின்றவங்க மிஸ் ஆகுறாங்களா? பி அப்படின்றவங்க மிஸ் ஆகுறாங்க. இங்கே எனக்கு பி எங்கே வரும்னு அவங்க சொல்லவே இல்லை. சிடிக்குமே வந்து எனக்கு எந்த சைடு வரும்னு தெரியாது. ஸோ நான் இப்போதைக்கு பி அப்படின்றத இங்கே வச்சுக்கிறேன். பி இங்கே தான். அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. சிடி பொசிஷன் தான் எனக்கு இப்படியும் வரலாம், இப்படியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹவு மெனி பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஜி? பி அண்ட் ஜிக்கு நடுவில் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. என்னுடைய டி உடைய லெஃப்ட் இதுதான். செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி யார் இருக்கா? சி தான் இருக்காங்களா? ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி சி. த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ யார் இருக்கா? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ ஏ இங்கே இருக்காங்க. இமீடியட் லெஃப்ட் எஃப். ஸோ அது கிடையாது, என்னுடைய ஆப்ஷன் கிடையாது. த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. லெஃப்ட் ஆஃப் பி. பி எனக்கு இங்கே இருக்காங்க. பியில் செகண்ட் லெஃப்ட் எனக்கு அங்கே யாருமே இல்லை. ஓகேவா? இயும் கிடையாது, நன் ஆஃப் தீஸும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்? வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் சி உடைய பொசிஷன். ஹெச் இங்கே இருக்காங்க, சி இங்கே இருக்காங்க. ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் தான் வந்து சிஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி. சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச், அதாவது இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் தான் எனக்கு சி வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்க. இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் மேட் டு ஸ்டாண்ட் இன் அன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்ட் இன் தேர் பொசிஷன்? இப்போ என்ன சொல்றாங்க? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரைட் டு லெஃப்ட் ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட் ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ இதானே நம்மளுடைய ரைட்டு நார்த்தை நோக்கினா. ஸோ ஏ பி சி
D, E, F, G, H, I. ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா எனக்கு இதுதான் பொசிஷன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எத்தனை பொசிஷன் மாறாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு மாறாம இருக்க பொசிஷன் சிசி மட்டும் தான். ஒரே ஒரு பொசிஷன் தான். ஓகேவா? நம்ம இத கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கண்டிஷன் வச்சு நம்ம வந்து இங்க ஆன்சர் பண்ணோம் இல்லையா? எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்? லெஃப்ட் ஆஃப் டி எத்தனை பேரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு நான் டி இங்க போட்டா தான் எனக்கு லெஃப்ட் ஆஃப் டி யார் இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும் இல்லையா? ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டிக்கு இப்போ எனக்கு டி நான் இங்க போட்டேன்னா எனக்கு செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி எங்க வரும்னு சொல்லுங்க. ஸோ இதே இது நான் டி இங்க போட்டேன்னு வைங்க. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி ஐன்னு வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி ஐன்னு வர்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ ஐ வராது. ஸோ அடுத்து ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி வருவாங்களா பாருங்க. லெஃப்ட் ஆஃப் பி யாருமே வரமாட்டாங்க. அப்போ எனக்கு ஈக்கும் வந்து ஆன்சர் வராது. ஓகேவா? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டிக்கு தான் வந்து எனக்கு இ வரும். செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டிக்கு எனக்கு இ வராது இந்த கண்டிஷன்ல. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ரூல் அவுட் ஆயிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு? நமக்கு இந்த கொஸ்டின்லயே ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணலாமா மேம்? இந்த மாதிரி ரூல் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரூல் அவுட் ஆயிடும். அடுத்து இங்க இமீடியட் லெஃப்ட்னு கண்டுபிடிச்சிட்டோமா 23ல. அடுத்து இங்க எனக்கு எத்தனை பொசிஷன் மாறாம இருந்துச்சு? ஒன்லி 1 தான் வந்து எனக்கு மாறாம இருந்தது. அடுத்து பாருங்க 4 ஆஃப் த 5 ஆர் அலைக் இன் அ சர்டைன் வே ஹென்ஸ் ஃபார்ம் அ குரூப். ஃபைண்ட் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு த குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்னது? எனக்கு த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் சி. இமீடியட் ரைட் ஆஃப் சி யார் இருக்காங்கன்னு பாருங்க. இமீடியட் ரைட் ஆஃப் சி எனக்கு ஹெச் இருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஹெச். இங்க என்னது? எனக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க. த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச் இங்க யார் இருப்பா? ஐ இருப்பாங்க. இஎஃப். எனக்கு ஹெச்டி ஐஇஎஃப். ஹெச்டி. ஸோ ஹெச்டி ஐஇஎஃப் இங்க இருக்காங்க. ஓகேவா? எனக்கு என்ன ஆர்டர்ல எனக்கு இதை வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. ஹெச்ன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டி இங்க போயிருக்காங்க. ஓகேவா? ஐன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு ஆப்ஷன் இ. ஸோ அடுத்து இங்க வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து அப்போ இங்கே நான் நடுவில் இங்கே 2 இது விட்டுட்டு ஐன்னு எடுத்தேன்னா இங்கேயும் 2 இது விட்டுட்டு எனக்கு இங்கே எஃப் இருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நமக்கு இங்கே செகண்ட் பார்ட்டில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. சரியா? ஸோ அதனால இந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டன். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்தது பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் பிலோ. என்ன சொல்லியிருக்காங்க? 9% ஸ்டாண்டிங் இன் அ லீனியர் லோ ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ஸோ சேம் 9% நார்த் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ 9% நார்த் டைரக்ஷன் போடலாமா? 9 1 2 3 4 1 2 3 4. ஸோ 9% போட்டோம். ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். ஸோ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க? நார்த் டைரக்ஷன். ஸோ இதான் நார்த் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரோட ரைட் இங்கே இருக்கும், லெஃப்ட் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷின் வாசிங்க. ஹெச் ஸ்டாண்ட்ஸ் fourth from the left end. இதான் left end இல்லையா? H stands fourth from the left end. அப்போ என்னுடைய H இங்கே தான் இருக்கும். Number of persons stands to the left of H is same as the number of persons stands to the right of I. Left of H 3 பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு right of I 3 பேர் இருக்கணுமா? அப்போ இங்கே தான் என்னுடைய I பொசிஷன் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பாசிபிலிட்டிஸே இல்லாமல் ஒன்லி 2% ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் சி. ஐ அண்ட் சிக்கு நடுவில் 2%. அப்போ எனக்கு சி இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய சி இங்கே வரலாம். ஓகே. டி ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ சியுடைய லெஃப்ட் இதுதான். டி ஸ்டாண்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சினா எனக்கு இங்கே டி வரலாம். இங்கே இந்த கண்டிஷனில் டி ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சினா என்னுடைய டி இங்கே வரலாம். ஓகேவா? அடுத்து ஜி ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ who does not stand at the end of the row. ஸோ என்ன சொல்றாங்க? இ வந்து எனக்கு எண்ட் ஆஃப் த ரோல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு இங்க இ எண்ட் ஆஃப் த ரோல இல்லை, எந்த எண்ட் ஆஃப் த ரோலையும் இல்லை. அப்படின்னா ஜி ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ அப்போ எனக்கு இங்க இ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லைன்னா இங்க இ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே இ வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எனக்கு இ வரலாம். எனக்கு ஜி ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ இ இங்கே இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஜி இங்கே வருவாங்க.
ஓகேவா? இங்க E இருக்காங்க அப்படின்னா, இங்க G வருவாங்க. இது எல்லாமே என்னுடைய பாசிபிலிட்டீஸ் தான் எழுதியிருக்கேன். நம்மளுடைய கன்ஃபார்ம்டு பொசிஷன் என்ன தெரியுமா? நம்மளுடைய கன்ஃபார்ம்டு பொசிஷன் இப்போதைக்கு இது 3 மட்டும் தான். 1, 2 இது 2 மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம்டு பொசிஷன்ஸ். வேற எதுவுமே வந்து நம்ம இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணி வரையல. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? B நெய்தர் ஸ்டாண்ட்ஸ் அட்ஜசன்ட் டு H நார் C. B நெய்தர் ஸ்டாண்ட்ஸ் அட்ஜசன்ட் டு Hனா எனக்கு B இங்க வராது. இங்கேயும் எனக்கு B வராது. Hக்கு பக்கத்துலயும் வராது. Cக்கு பக்கத்துலயும் வராது. அப்போ Cக்கு பக்கத்துலனா, இந்த கண்டிஷன பொறுத்தவரைக்கும் எனக்கு இங்க B வராது. இந்த கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் எனக்கு இங்க B வராது. ஓகேவா? ஸோ எனக்கு Hக்கு பக்கத்துலயும் வராது. Cக்கு பக்கத்துலயும் வராது. F ஸ்டாண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் A. எனக்கு இங்க A எங்க வரும்னே தெரியாது. ஸோ அதனால போட முடியாது. A இஸ் நாட் அ இம்மீடியட் நெய்பர் ஆஃப் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C உடைய இம்மீடியட் நெய்பர் A இல்ல. ஸோ இப்போ எல்லாமே நான் எப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும்? 2வது கண்டிஷன் என்னவோ அதை நான் அக்யூரேட்டா வச்சா தான் என்னால இது எல்லா கண்டிஷனுமே என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஏன்னா இல்லைன்னா நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாருங்க, H ஸ்டாண்ட்ஸ் fourth from the left end போட்டோம். Number of persons stands to the left of H is same as the number of persons stands to the right of I. இதுவும் போட்டோம். Only 2 persons stands between I and C. ஐக்கும் சிக்கும் நடுவில் 2 persons. ஸோ நான் இப்போதைக்கு இந்த கண்டிஷன் போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வரல அப்படின்னா நான் இன்னொரு கண்டிஷன் எங்க போடலாம்? இங்கே சி போடலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இங்கே சி. 2 persons stands between I and C. D stands second to the left of C. Second to the left of C, left of C இதுதான். ஸோ D எனக்கு இங்கே வரும். ஸோ இந்த கண்டிஷன்ல எனக்கு second to the left of C னா எனக்கு D எங்க வரும்? இங்கே வரும். ஓகேவா? இங்கே H இருக்கும், இங்கே I இருக்கும். இது 2வது பாசிபிலிட்டி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து எனக்கு என்னது? D stands second to the left of C போட்டோம். அடுத்து G stands immediate left of E. E எங்க வரும்னே தெரியாது. E who does not stands at the end of the row. E எனக்கு end of the row கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன்ல E எனக்கு இங்க வராதுன்னா Eக்கு வேற என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு? E இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஓகேவா? G ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் E அப்படின்ட்டாங்க. அப்போ இமீடியட் லெஃப்ட்ல E G போடுறதுக்கு எனக்கு இங்க ஆப்ஷன் இல்லை. அதனால எனக்கு இங்க E வராது. இங்கேயும் E வராது. அப்போ இந்த 2 பொசிஷன்ல தான் எனக்கு GE அப்படின்னு மாத்தி மாத்தி வரணும். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன போடுறேன்? GE. G ஸ்டாண்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Eன்ட்டாங்களா? அப்போ இதான லெஃப்ட் சைடு. அப்போ என்னுடைய E இங்க இருக்கு, G இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இந்த கண்டிஷன்ல இஜி எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன்ல எங்க வரும்? இந்த கண்டிஷன்ல இ எனக்கு எண்ட் ஆஃப் த ரோ கிடையாது அப்படின்னா இ எனக்கு இங்க வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த 2ல எனக்கு எங்க வேணா இ வரலாம். எனக்கு ஜி எங்க இருக்கணும்? லெஃப்ட் ஆஃப் இ இருக்கணும். அப்போ எனக்கு இ இங்க, ஜி இங்க அப்படின்னு இருக்கும். செகண்ட் பாசிபிலிட்டியில. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, B neither stands adjacent to H nor R. H பக்கத்துல அல்லது C பக்கத்துல எனக்கு என்ன வராது அப்படின்ட்டாங்க? B வராது அப்படின்ட்டாங்க. ஸோ இங்க எனக்கு B வராது. இந்த கண்டிஷன்ல இங்க B வராது. ஸோ இந்த 2 இடத்துல எனக்கு B வரலனா எனக்கு எங்க தான் B வரும்? இங்க தான் B வரும். ஓகேவா? இங்கே அதே மாதிரி எனக்கு H பக்கத்துலயும் C பக்கத்துலயும் வரக்கூடாதுன்னா எனக்கு இங்க B வரக்கூடாது, இங்க B வரக்கூடாது. எனக்கு அப்ப எங்க தான் B வரும்? இங்க தான் எனக்கு B வரும் செகண்ட் கண்டிஷன்ல. அடுத்து F ஸ்டாண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் A. F ஸ்டாண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் Aயா? நம்ம இன்னும் Aயும் Fம் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த 2 பொசிஷன் மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு காலியா இருக்கு. F ஸ்டாண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் A அப்படின்னா A இங்க இருக்கு, ரைட் ஆஃப் A F எனக்கு இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ல எங்க வரும்? A, F இது 2 தான் வரும். F ஸ்டாண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் Aனா A இங்க, எனக்கு F இங்க. A இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு A இருக்கு, இங்க C இருக்கு. அப்போ A இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் C. ஆனா இந்த கண்டிஷன்ல பாருங்க, A இஸ் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் C. அப்போ இந்த பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா ரூல் அவுட் ஆயிடுச்சா? எனக்கு ஃபைனல் பொசிஷன் இதுதான். என்னது ஃபைனல் பொசிஷன்? B, G, E, H, A, I, D, F, C.
இதுதான் எனக்கு ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? ஸோ இத வச்சு இப்ப நம்ம ஆன்சர் பண்ணுவோம் போறோம். Who among the following stands third from the right end? ரைட் எண்ட் என்னது? இதுதான். third from the right end 1, 2, 3. D தான் எனக்கு third from the right endல இருக்காங்க. Dன்றது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன் இல்ல. A, H, Eன்னு தான் இருக்கு. ஸோ இது இல்ல. The one who stands immediate left of Fன்றாங்க. ஸோ F உடைய லெஃப்ட்ல D தானே இருக்கு. அப்போ என்னுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who stands fifth to the left of I? I இங்க இருக்காங்க. Fifth to the left 1, 2, 3, 4, 5. Fifth to the left யார் இருக்கா? B இருக்காங்க. ஸோ Bன்றது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன் இல்ல. The one who stands second to the left of A. A இருக்காங்க. Second to the left of A, E. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் E. அடுத்து the one who stands at the extreme left end. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட்ல பி இருக்காங்க. அதான் நம்மளுடைய ஆன்சர் இல்லையா? ஸோ என்னுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க. இஃப் இஸ் பி இஸ் ரிலேட்டட் டு இ அண்ட் ஜி இஸ் ரிலேட்டட் டு ஹெச். பி இஸ் ரிலேட்டட் டு இ, ஜி இஸ் ரிலேட்டட் டு ஹெச். பி இ எங்க? பி இஸ் ரிலேட்டட் டு இ, ஜி இஸ் ரிலேட்டட் டு ஹெச். அதாவது ஒன்று விட்டு ஒன்று ரிலேட் பண்ணியிருக்காங்க. தென் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு எஃப். எஃப்க்கு என்ன ரிலேஷன் வரும்? எஃப் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. இங்கே பி இஸ் ரிலேட்டட் டு இ. ஸோ பி இந்த இயோட ஜி என்ன சொன்னாங்க? ஜி இஸ் ரிலேட்டட் டு ஹெச். அப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? எஃப்க்கு என்ன ரிலேஷன் தானே கேட்டிருந்தாங்க. ஹூ இஸ் ரிலேட்டட் டு எஃப். எஃப் இங்கே இருக்காங்க. இங்கே ஒன்று விட்டு எனக்கு இங்கே போட முடியாது. அப்போ இங்கே தான் என்னுடைய போட முடியும். ஸோ எஃப் ஐன்னு தான் வரும் ஆன்சர். ஸோ ஐ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே ஆப்ஷன் இல இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் ஹெச் அண்ட் எஃப். ஹெச் அண்ட் எஃப்க்கு நடுவில் ஹவு மெனி பர்சன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெச் இங்கே இருக்காங்க, எஃப் இங்கே இருக்காங்க. நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 3% இருக்காங்க. ஹவு மெனி பர்சன்ட் சிட்டிங் பிட்வீன் ஹெச் அண்ட் எஃப்? 3 மெம்பர்ஸ். ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்? ஸோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட், இதான் ரைட் இல்லையா? நார்த்தை நோக்கி உட்காந்துருந்தா. ஸோ லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஏ பொசிஷன் என்னது? 1, 2, 3, 5th பொசிஷன். ஸோ ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, தெர் ஆர் 8 persons are sitting in a linear row. ஸோ 8 persons இருக்காங்க linear row. 4 of them are facing north and 4 of them are facing south, but not necessarily in the same order. Not more than 2% facing same direction sits together. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டைரக்ஷனும் நமக்கு பிரச்சனை. ஸோ 8 பேர்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டெஃபினட் டேட்டா என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு 2 பேராமீட்டர் மிஸ் ஆகுது. ஸோ டைரக்ஷனும் நமக்கு மிஸ் ஆகுது, பர்சன்ஸும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் மிஸ் ஆகும். நிமிஷா சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். ஸோ நிமிஷா இங்கே வரலாம், இல்லைனா அங்கே வரலாம். எந்த டைரக்ஷன் தெரியாது. ஓகே, 2 persons சிட்ஸ் பிட்வீன் நிமிஷா அண்ட் நித்யா. Nandita is not an immediate neighbor of Niranjana. Person who sits at the ends of the row face opposite directions to each other. So face opposite to direction. So persons who sits at the ends of the row face opposite to each other. So இங்க நார்த்னா இங்க சவுத் டைரக்ஷன்ல இருப்பாங்க. ஸோ இங்க சவுத்னா இங்க நார்த் டைரக்ஷன்ல இருப்பாங்க. அதான் இங்க மீன் பண்றாங்க இந்த லைன்ல. ஓகேவா? நிராலி இஸ் ஃபேசிங் சவுத் அண்ட் சிட்ஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் நவ்யா. ஸோ நிராலியோடைய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைரக்ஷன்? நிராலி இஸ் ஃபேசிங் சவுத். ஓகேவா? sits to the immediate left of Navya, who faces opposite direction to Nitya. So நவ்யாவும் நித்யாவும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது நவ்யா நார்த்னா நித்யா சவுத், நித்யா நார்த்னா நவ்யா சவுத் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகாரிகா சிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல நிமிஷா நீங்க தெரிஞ்சிருச்சா, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல எனக்கு நிகாரிகா நார்த் டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே நார்த்னு வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அப்போ இங்க யார் உட்காந்துருக்கா? நிகாரிகா. இன்னொரு கார்னர்ல யார் உட்காந்துருக்கா? நிமிஷா. ஓகே, ஸோ இன்னொரு கார்னர்ல நிமிஷா. ஏன்னா நிகாரிகா நார்த் டைரக்ஷன் எனக்கு தெரியும், எண்டில் மாற்றி மாற்றி டைரக்ஷன் தெரியும். ஸோ அதனால நான் மாற்றி போட்டேன். நிரஞ்சனா இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் நிமிஷா. ஸோ நிமிஷாவுடைய இமீடியட் நெய்பர் நிரஞ்சனா.
அடுத்து நித்யா faces the same direction as நிரஞ்சனா who faces south அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிரஞ்சனா டைரக்ஷன் சவுத். ஓகேவா? ஸோ அப்போ நித்யா ஃபேசஸ் த சேம் டைரக்ஷன். அப்போ நித்யாவும் எனக்கு எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க? சவுத் டைரக்ஷன். அப்போ இங்க எங்கேயோ யாரோ ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தோம்ல, நவ்யா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் நித்யா. அப்போ நவ்யா எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க? நார்த் டைரக்ஷன். ஓகேவா? 2 persons sits between நிகாரிகா அண்ட் நவ்யா. ஸோ நிகாரிகா இங்க இருக்காங்க அப்படின்னா நவ்யா இங்க உட்கார போறாங்க. ஓகேவா? நவ்யாவோட டைரக்ஷன் என்னது? எனக்கு நார்த் டைரக்ஷன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு நித்யா எங்க உட்காருவாங்க, மற்றவங்கலாம் எங்க உட்காருவாங்கன்னு தெரியணும் இல்லையா? நந்திதா இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் நிரஞ்சனா. அப்போ எனக்கு இங்க யார் வர முடியாது? நந்திதா வர முடியாது. ஓகே, ஸோ அது ஒன்று முடிஞ்சிருச்சு. 2 persons sits between நிமிஷா அண்ட் நித்யா. 2 persons sits between நிமிஷா அண்ட் நித்யா. ஸோ நிமிஷாக்கும் நித்யாவுக்கும் நல்ல 2 persons. அப்போ எனக்கு நித்யா இங்கே இருப்பாங்க. ஸோ நித்யாவுடைய டைரக்ஷன் என்னது? சவுத். ஸோ இது நித்யாவுடைய டைரக்ஷன். அடுத்து நந்திதா இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் நிரஞ்சனா. இங்கே நம்ம போட்டுட்டோம். த பர்சன் ஹூ சிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரோ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர்னு போட்டாச்சு. அதுவும் போட்டாச்சு. நிராலி இஸ் ஃபேசிங் சவுத் அண்ட் சிட்ஸ் இமீடியட் டு த லெஃப்ட் ஆஃப் நவ்யா. நவ்யாவுடைய லெஃப்ட்ல நிராலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவ்யா நார்த் டைரக்ஷன். அப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஆஃப் நவ்யா நிராலி, இமீடியட் லெஃப்ட் ஆஃப் நவ்யா. அப்போ எனக்கு நிராலி இங்கே தான் இருக்காங்க. நிராலியோட டைரக்ஷன் என்னது? அங்க சவுத். ஸோ இதுதான் நிராலியோட டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்து நிகாரிகா சிட்ஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் த ரோ போட்டுட்டோம். எனக்கு இப்போ 2 கேப்பு எம்டியா இருக்கு. ஒன்னுல யார் உட்காருவா? நந்திதா. இன்னொருத்தர் யார் இருக்கா ஃபில் பண்ணாம? நந்திதா. ஸோ நவ்யா, நேத்ரா. ஓகேவா? நந்திதா, நேத்ரா. எனக்கு இங்க நந்திதா வரமாட்டாங்க அப்படின்னா இங்க யார் வருவாங்க? நேத்ரா. அப்ப எனக்கு நந்திதா எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. ஓகே, இப்போ எனக்கு டைரக்ஷன் தெரியணும். 4 நார்த் 4 சவுத். எனக்கு இப்போ எத்தனை நார்த் எத்தனை சவுத் வந்திருக்குன்னு பாருங்க. சவுத் எனக்கு 1 2 3 சவுத் வந்துருச்சு. நார்த் எனக்கு எத்தனை வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நார்த்து ஒரு நார்த்து தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு நார்த் 2 நார்த் இருக்காங்க. ஸோ 2 நார்த் இல்லை, இன்னும் ஒரு சவுத் இல்லை. ஸோ 3 பேருக்கு இன்னும் டைரக்ஷன் தெரியலையா நமக்கு? ஸோ இங்க ஒரு டைரக்ஷன் தெரியல, இங்க ஒரு டைரக்ஷன் தெரியல. ஸோ 4 சவுத்துமே வந்துட்டாங்க. ஸோ 4 சவுத்தும் வந்துட்டாங்க. இங்க பாருங்க 1 2 3 4 4 சவுத்தும் வந்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்க 2 பேருக்கும் என்ன டைரக்ஷன் வரும்? நார்த் டைரக்ஷன். ஏன்னா நமக்கு 4 நார்த் 4 சவுத்துன்னு தெரியும். ஸோ இதான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். கொஸ்டின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் நேத்ரா. நேத்ரா இங்க இருக்காங்க. லெஃப்ட் ஆஃப் நேத்ரா இந்த சைட் தான். 1 2 3. தேர்ட் யாரு? நிராலி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. 4 of them are alike in a certain way and form a group. Which of the following does not belong to the group? நவ்யா, நிமிஷா, நிரஞ்சனா. நவ்யா, நிமிஷா, நிரஞ்சனா எந்த டைரக்ஷன் பாருங்க. நவ்யா நார்த்து, நிமிஷா சவுத்து, நிரஞ்சனா சவுத்து. ஓகேவா? நிமிஷா நிரஞ்சனா சவுத்து. ஸோ நிமிஷா நிரஞ்சனா சவுத்து, நவ்யா நார்த் டைரக்ஷன். அடுத்து நித்யா நிராலி எந்த டைரக்ஷன் பார்ப்போம். நித்யா நிராலி எந்த டைரக்ஷன்? நித்யா எனக்கு சவுத் டைரக்ஷன், நிராலியும் சவுத் டைரக்ஷன். நித்யா நிராலியும் எனக்கு சவுத் டைரக்ஷன் தான். அப்போ எனக்கு இங்க ஆட் மேன் அவுட் யாரு? நவ்யா. ஸோ ஆப்ஷன் ஏ. விச் அமங் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ? நவ்யா நார்த்தா? இங்கே தான் நவ்யா நார்த்து அப்படின்னு பார்த்தோம். ஸோ நவ்யா நார்த். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following sits second to the right of நிராலி? செகண்ட் டு த ரைட் ஆஃப் நிராலி. நிராலி எங்க இருக்காங்கன்னு பாருங்க. நிராலி இங்க இருக்காங்க. ஸோ நிராலி இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ரைட் இது வருமா? லெஃப்ட் இது வருமா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் நிராலி யார் இருக்கா? நிகாரிகா. செகண்ட் டு த ரைட் ஆஃப் நிராலி எனக்கு நிகாரிகா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் பிட்வீன் நந்திதா அண்ட் நவ்யா? நந்திதாக்கும் நவ்யாக்கும் எத்தனை பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நந்திதா எங்க? இங்க. நவ்யா எங்க? இங்க. ஸோ நடுவில் எனக்கு ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ நடுவில் ஒன்லி ஒன். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஒன்லி ஒன், ஆப்ஷன் டி. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எது டெஃபினட்டா இருக்கு? யாரு கார்னர்ல உட்கார்றா? யாரோட டைரக்ஷன் டெஃபினட்டா குடுத்துருக்காங்க? அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னா கன்ஃப்யூஸ் ஆகாம போட்டுறலாம். சரியா? தேர் ஆர் 8 பெர்சன்ஸ் சிட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் டேபிள். ஸோ 8 பெர்சன்ஸ்னு சொல்லிட்டாங்க. சிட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் டேபிள். சரியா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்து நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். ஈச் ஆஃப் த பர்சன் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர். இப்போ என்ன சொல்றாங்க? அடுத்து S7 sits second to the right of S3. ஸோ இங்க நம்ம S3ன்னு வச்சுக்கலாமா? செகண்ட் டு த ரைட்னா ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்போ இங்க தான் நம்மளுடைய S7. அடுத்து S2 sits third to the left of S4 who is neighbor of S7. S4 என்னது? neighbor of S7. அப்போ எனக்கு S4 இங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்க போடலாம். ஓகேவா? இப்போ S2 sits third to the left of S4. ஸோ S4 உடைய லெஃப்ட் இந்த சைடு. தேர்டுனா 1, 2, 3. அப்போ இங்க தான் எனக்கு S2 வரும். இதே இது நான் இந்த சைடு போடுறேன்னு வைங்களேன். தேர்டு டு த லெஃப்ட் அப்படின்னா 1, 2, 3 இங்கே வரும். இங்கே போட முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ அடுத்து பாருங்க. S6 இஸ் neither the neighbor of S2 nor S7. S6 இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கேயும் எனக்கு S6 வரக்கூடாது. இங்கேயும் S6 வரக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்க ஒரே பாசிபிலிட்டி என்னது? எனக்கு இது மட்டும் தான் S6க்கு. ஓகேவா? எனக்கு இன்னும் 3 பிளேசஸ் ஃபில் பண்ணணும். என்னென்னது ஃபில் பண்ணணும்? S1, S5, S8 ஃபில் பண்ணணும். நெய்தர் S1 இஸ் a neighbor of S2 nor S5. S1 எங்க வரக்கூடாது? S2 பக்கத்துலயும் வரக்கூடாது. S5 பக்கத்துலயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ S1 எனக்கு S2 பக்கத்துல வரக்கூடாதுன்னா இந்த 2 இடத்துலயும் எனக்கு S1 வரக்கூடாது. அப்போ எனக்கு இங்க தான் என்ன வரும்? S1 வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. நார் S5 இஸ் a neighbor of S3. S3 பக்கத்துல எனக்கு S5 இங்கே வரக்கூடாது. அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? S8 வந்துருமா? அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது S5 மட்டும் தான். அது இங்கே வந்துரும். S5. கிளியரா? ஸோ இப்போ ஆப்ஷன் போலாமா? Who sits second to the right of the person who sits third to the left of S2. S2 உடைய தேர்டு லெஃப்ட் S2 இங்க இருக்காங்களா? ஸோ தேர்டு லெஃப்ட் அப்படின்னா இது ரைட் சைடு இருக்கும். தேர்ட் லெஃப்ட் 1, 2, 3. ஸோ S1. ஸோ இந்த பர்சன் யாரு? S1. அவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் ஆஃப் S1 தான் தெரியணும் இல்லையா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் S1 அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ ரைட் இது லெஃப்ட் சைடு, அதான் ரைட் சைடு. ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் S5 யாரு? சாரி S1 யாரு? S5. கிளியரா? செகண்ட் ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட். ஸோ S5. நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் S8 வித் ரெஸ்பெக்ட் டு S7? S7 இங்க இருக்காங்க. S8 இங்க இருக்காங்க. இந்த டைரக்ஷன் அப்படின்னா இது லெஃப்ட் டைரக்ஷன் இல்லையா? தேர்டு லெஃப்டா? 1, 2, 3. ஸோ தேர்டு லெஃப்ட். ஸோ தேர்டு லெஃப்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் S5 அண்ட் S8 when counted clockwise from S5? S5க்கும் S8க்கும் நடுவில் எத்தனை பேர்? when counted from clockwise அப்படின்றாங்க. clockwise from S5. S5லேருந்து clockwise. அப்போ இந்த டைரக்ஷன். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. S5லேருந்து S8 வரைக்கும். ஸோ 5 எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு S6? S6க்கு ஆப்போசிட்ல யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ S6 எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. S6 ஆப்போசிட்ல இவங்க தான் S4. ஓகேவா? ஸோ S6 ஆப்போசிட்ல S4 எங்க இருக்காங்க? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் S1? செகண்ட் ரைட் ஆஃப் S1. S1 எங்க இருக்காங்க? S1 இங்க இருக்காங்க. செகண்ட் ரைட்னா ஸோ இதான் ரைட் இல்லையா? ஸோ செகண்ட் ரைட் யார் இருக்கா? S5. ஸோ S5 எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 person namely are sitting around a circular table facing the center of the table but not necessarily in the same order. ஸோ இதுவும் சர்க்குலர், சேம் 8 கண்டிஷன். ஸோ 8 persons. ஸோ மினிமம் 2 பாசிபிலிட்டியாவது வரும். ஸோ நான் 2 இது போட்டுக்கிறேன். ஸோ 8 persons அப்படின்னா ஸோ 8 மெம்பர்ஸ் சீட் பண்ண வச்சிடலாமா? ஃபேஸிங் டுவர்ட்ஸ் தான் எனக்கு எங்கே சொல்லியிருக்காங்க? சென்டரில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. பி. பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ. ஸோ பி எனக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா,
ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ இல்லையா? ஸோ யூ இங்கே வச்சுக்கலாம். ஸோ அப்போ ரைட்டுன்றது இந்த சைடு தான் வரும். செகண்ட் ரைட்ல தான் பி. அப்போ நம்மளுடைய பி இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு கண்டிஷன்ல எங்க வரலாம்? இங்க பி, அங்க யூ அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ யூ என்னது? ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு டி. ஸோ யூ ஆப்போசிட் டு டி. ஸோ டி இங்க. 2 persons sits between Q and T. Q and Tக்கு நடுவுல எனக்கு 2 persons. ஸோ எனக்கு இங்க 2 persons இங்க விட்டுட்டு எனக்கு Q இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு எங்க இருக்கலாம்? sits between Q and Tக்கு எனக்கு இங்க இருக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு எனக்கு Q, U இங்க எம்டி. ஸோ இங்கே டி. ஸோ இதுதான் என்னுடைய 2வது பாசிபிலிட்டியா இருக்கும். அடுத்து பாருங்க, எஸ் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ தேர்ட் ரைட் அப்படின்னா இதான் ரைட் இல்லையா? 1 2 3. ஸோ என்னுடைய எஸ் இங்கே வரும். இந்த இடத்துலையும் தேர்ட் ரைட்னா 1 2 3. ஸோ எஸ் இங்கே வரும். வி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ. ஸோ வி நான் இங்கே போட்டேன் அப்படின்னா செகண்ட் லெஃப்ட் இங்கே போட முடியாது. ஸோ வி இங்கே போட்டோம் அப்படின்னா செகண்ட் டு த லெஃப்ட்னு வர்றப்போ ஸோ இதுதான் லெஃப்ட். ஸோ இங்கேயும் போட முடியாது. இங்கேயும் நம்மளால போட முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்ல நம்மளால வி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ போட முடியல. ஸோ இங்கே போட முடியுதான்னு பாருங்க. இங்கே போட்டோம் அப்படின்னா வி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ இங்க இருந்து வராது. ஸோ இந்த கண்டிஷன்ல போடலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் லெஃப்ட் இங்கே வரும். ஸோ எங்க வி வரும்னு பாருங்க. இது நம்மளுடைய ரைட் சைடு அப்படின்னு வந்துருமா? லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ தானே? ஸோ அப்போ இங்க டபிள்யூ. ஸோ டபிள்யூ உடைய லெஃப்ட் இது. ஸோ வி இங்கே வரும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் தான் நமக்கு ஃபைனலைஸ். ஸோ இந்த கண்டிஷன் வரும். ஸோ மிச்சம் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க இந்த கண்டிஷன்ல. ஸோ பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி டபிள்யூ வரைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல பி கியூ வந்துட்டாங்க. ஆர் இல்ல. எஸ் டி யூ வி டபிள்யூ. ஸோ மிச்சம் இருக்கிறது நமக்கு ஆர் மட்டும்தான். ஸோ ஆர் இந்த டைரக்ஷன்ல போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் டபிள்யூ அண்ட் ஆர். டபிள்யூ இங்கே இருக்காங்க. ஆர் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஆர்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருந்தா ரைட் சைடு எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்குமா? ஸோ ரைட் ஆஃப் ஆர்ல இருந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ 4 மெம்பர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க ஆருக்கும் டபிள்யூக்கும் நடுவில். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஃப் ஆல் த பர்சன் சிட்ஸ் ஆல்பபெட்டிக்கலி ஸ்டார்டிங் ஃப்ரம் பி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் தென் ஹவு மெனி வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு எக்ஸப்ட் ஃபார் பி அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பியில இருந்து நமக்கு வந்து அப்படியே ஆல்பபெட் ஆர்டர்ல உட்கார சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பபெட் ஆர்டர்ல உட்கார்ந்தா இங்கே பி. ஸோ இங்கே கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூன்னு இருக்குமா? ஸோ இங்கே எனக்கு எத்தனை இது சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியை விட்டுட்டு ரிமைனிங் இந்த டைரக்ஷன்ல இருந்து கிளாக் வைஸ்ல செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கியூ வரணும், இங்கே இல்லை. ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ. ஸோ எனக்கு இந்த டபிள்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு லாஸ்ட்ல வர்றது. பில இருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஏன்னா பில இருந்து தான் அவங்க கேட்குறாங்க எக்ஸப்ட் ஃபார் பி. ஸோ அதனால எனக்கு லாஸ்ட்ல இருக்கிற டபிள்யூ அந்த 1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு பொசிஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர் வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் பி. பி அண்ட் ஆர். ஸோ பி இங்கே இருக்காங்க, ஆர் இங்கே இருக்காங்க. கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் பியா? லெஃப்ட் ஆஃப் பினா இந்த சைடு தான் ரைட் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட். ஸோ இங்கேருந்து கேட்குறாங்க. ஸோ 1 2 3 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. லெஃப்ட் ஆஃப் வில தேர்டு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி இங்கே இருக்காங்க, லெஃப்ட் இந்த சைடு தான் இருக்கும். தேர்டு லெஃப்ட் 1 2 3. ஸோ ஆர் தான் வந்து நம்மளுடைய தேர்டு லெஃப்ட், கியூ செகண்ட் லெஃப்ட். ஸோ ஆர் தேர்ட் லெஃப்ட். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் உடைய ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. எஸ் இங்கே இருக்காங்களா? ஸோ எஸ் உடைய ஆப்போசிட் இது டி உடைய ஆப்போசிட், இது ஆர், இது டபிள்யூ உடைய ஆப்போசிட். ஸோ எஸ் உடைய ஆப்போசிட் யாரு? வி தான் எஸ் உடைய ஆப்போசிட். ஸோ எஸ் உடைய ஆப்போசிட் வி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ பாய் மிஸ்டர் ராம் செட். ஸோ ராம் தான் சொல்றாங்க. ஸோ ராம், he is the son of the only son of my mother. ஸோ ராம் இங்க இருக்காங்க. ராம் மேல் ஜெண்டர் இல்லையா? ஸோ அவங்களுடைய மதர். ஸோ மை மதர் போட்டுட்டோம். அடுத்து என்னது? சன் ஆஃப் மை மதர்.
அப்போ சன் ஆஃப் மை மதர்னா இங்கே என்னது, இங்கே ஒரு சன் இருக்கலாம். அடுத்து he is the son of the only son of my mother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்லி ஒன் சன் தான் இவங்களுடைய சன்னு, அதுதான் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஹி. ஸோ இவங்க தான் அந்த மேன். இப்போ என்ன கேட்குறாங்க, மிஸ்டர் ராம் ரிலேட்டட் டு தட் பாய். ராம் இங்கே இருக்காங்க, பாய் இங்கே இருக்காங்க. ஸோ ராம் எப்படி ரிலேட்டட் டு தட் பாய்? ஃபாதர் தான் வந்து ரிலேஷன். ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ரீட்டா டோல்டு மணி the girl I met yesterday at the beach was the youngest daughter-in-law of my friend's mother அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரு பேசுறாங்க? ரீட்டா டோல்டு மணி. அப்போ ரீட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீட்டா பேசுறாங்க. ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீட்டாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது கேர்ளா பாயா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆஃப் மை ஃப்ரெண்டுக்கு பிரதர் இன் லா. ஃப்ரெண்டுக்கு பிரதர் இன் லா அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க, பிரதர் இன் லா, அவங்க பாய். ஓகே, நெக்ஸ்ட் யங்கஸ்ட் டாட்டர் ஆஃப் த பிரதர் இன் லா. ஸோ இந்த பிரதர் இன் லாக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டாட்டர் இருக்காங்க. ஸோ இந்த டாட்டர் பற்றி தான், இந்த கேர்ள் பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ ஹவ் இஸ் த கேர்ள் ரிலேட்டட் டு ரீட்டாஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே தானே ரீட்டா ஃப்ரெண்ட் இருக்காங்க, இங்கே தான் இந்த கேர்ள் இருக்காங்க. ஸோ ரீட்டா ஃப்ரெண்டுக்கும் இந்த கேர்ளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கசின் தான் வரும் இல்லையா? ஸோ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ, ஒய்ஃபை விட பிரதரோடைய பொண்ணு, ஸோ கசின் தான் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாலர்னா நமக்கு பிரதர், ஹேஷ்டேக்னா மதர், ஸ்டார்னா டாட்டர் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹூ இஸ் த ஃபாதர் இன் தெம்? யாரு ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஹேஷ்டேக் பீனா என்ன வரும்? ஏ இஸ் த மதர் ஆஃப் பீன்னு அர்த்தமா? ஸோ ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பி டாலர்னா நமக்கு பி இஸ் த பிரதர் ஆஃப் சி அப்படின்னு அர்த்தமா? ஸோ பிரதர்னா பி மேல் கேரக்டர். அடுத்து சி ஸ்டார் டினா சி இஸ் த டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு அர்த்தம். சி வந்து ஃபீமேல் கேரக்டர், டாட்டர் ஆஃப் டி. ஓகே, ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் இன் தெம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க மதர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங். அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக யாராக தான் இருப்பாங்க? ஃபாதராக தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நமக்கு ஃபாதர் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஃபாதர் யாரு? டி தான் ஃபாதர். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கைலாஷ் ஃபேஷஸ் டுவர்ட்ஸ் நார்த் டேர்னிங் டு ஹிஸ் ரைட். ஸோ கைலாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இங்கே தான் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் நார்த், டேர்னிங் டு ஹிஸ் ரைட், ஹீ டேக்ஸ் 25 meters. ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க, பட் டேர்னிங் டு ஹிஸ் ரைட் இல்லையா? ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான் வரும். ஸோ இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25 meter வாக் பண்ணுறாங்க. ஹி தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 30 meters. ஸோ இங்கே 25 meters வந்ததுக்கப்புறம் லெஃப்டில் 30 meter. நெக்ஸ்ட் ஹி மூவ்ஸ் 25 meters டு ஹிஸ் ரைட். ஸோ இந்த டைரக்ஷனில் ரைட் அப்படின்னா இதுதான் ரைட்டு, 25 meters ரைட். நெக்ஸ்ட் ஹி தென் டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அகெயின் அண்ட் வாக்ஸ் 55 meter. ஸோ ரைட்டில் டேர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 55 meter. அப்போது இது வரைக்கும் இங்கே 30 meter அப்படின்னு வரும், இங்கே 25 meter வருமா? ஃபைனலி ஹி டேர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் மூவ்ஸ் 40 meter. ரைட்டில் டேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதான ரைட் சைடு வரும், ரைட்டில் டேர்ன் பண்ணி 40 meter. இது 25 meter. 25 meterக்கு அப்புறமா இங்கே 15 meterனா தானே இங்கே 40 வரும். ஸோ இது 25 meter, இது 15 meter. ஸோ இங்கே தான் இப்போ ஃபைனலாக இருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் இப்போ இருக்கிற எண்டிங் பாயிண்ட். இது எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்க. இது ஈஸ்ட், இது சவுத் இல்லையா? ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரமேஷ் கோஸ் 10 meter டு த சவுத் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ 10 meter ஃப்ரம் பாயிண்ட் ஏ. அப்போது இங்கே வரைக்கும் 10 meter. தென் டேக் ஹிஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் கோஸ் 18 meter. ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரைட் டைரக்ஷன் வரும், இது லெஃப்ட்டு, இங்கேருந்து 18 meter. தென் அகெயின் ஹி turn towards left. ஸோ இது லெஃப்ட் அண்ட் கோஸ் 20 meter. இது 10 meter தான். ஸோ 20 meterனா நமக்கு இங்கே வரைக்கும் வரும், இதுவும் 10 meter. அண்ட் ஆஃப்டர் தட் ஹி டேக்ஸ் ஒன் மோர் லெஃப்ட் டர்ன் அண்ட் கோஸ் 25 meter. ஸோ இதுதான் லெஃப்ட் 25 meter. இது 18 meter. ஸோ இது
18 அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னது 7 மீட்டர். இதுதான் 25 மீட்டர். பிஃபோர் டேக்கிங் ஹிஸ் ரைட் அண்ட் ஃபைனலி கோஸ் 2 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ பிஃபோர் டேக்கிங் ஹிஸ் ரைட் அண்ட் ஃபைனலி கோஸ் 2 மீட்டர். ஸோ ரைட்னா என்னது, இந்த சைட் தான் ரைட், takes 2 மீட்டர். Find the direction of point A with respect to point B. இதுதான் point A இல்லையா? ஸோ with respect to B. Bல இருந்து with respect to A என்ன direction அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே தான் நம்ம ரெஃபரன்ஸ் வரையணும். இங்கே ரெஃபரன்ஸ் வரைஞ்சா இது ஈஸ்ட், இது சவுத்து. ஸோ சவுத் ஈஸ்ட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். சரியா? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு. கிளியரா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன்னா கொஷின்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் கொடுத்த டைமிங்குள்ளே முடிக்க முடியலனாலும் அப்புறமா உட்காந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டைமிங்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் IBBS கோர்ஸ் 2024. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் டெஸ்ட் நம்பர் 4ல் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ டெஸ்ட் எழுதினவங்க ஃபைன், எழுதாதவங்க நோக்கம் மேப்பில் போய் டெஸ்ட்டை எழுதிட்டு திருப்பி வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 1 என்னங்க? சித்தார்த் வாண்ட் டு பிகம் a ஃபுட்பால் பிளேயர் பட் நீட்ஸ் டு ப்ராக்டிஸ் மோர் ரிகரஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சித்தார்த்துக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னது? ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீட்ஸ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இதை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ அவனுக்கு இப்போ தானே அந்த ஆசை இருக்குது. அப்போ இந்த எந்த டென்ஸில் நீங்கள் எழுதணும்? ப்ரெசென்ட் டென்ஸில் எழுதணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது இல்லைங்களா? ப்ரெசென்ட்டில் நீங்கள் எழுதணும். ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. சித்தார்த் அப்படிங்கிறது யாருங்க? சிங்குலர். அப்போ சிங்குலர் அப்படின்னா நமக்கு என்ன வேர்ப் வரணும்? வேர்பும் வந்து நமக்கு சிங்குலர் வேர்ப். சிங்குலர் வேர்ப்னா நம்ம என்ன போடணும்? வான்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு இருக்குது? அப்போ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா இல்லையா? அஃப்கோர்ஸ் தேவை. அப்போ ஆன்சர் பியை வச்சு நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ சித்தார்த் வாண்ட்ஸ் டு பிகம் ஏ ஃபுட்பால் பிளேயர் பட் நீட்ஸ் டு ப்ராக்டிஸ் மோர் ரிகரஸ்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாமா? நோ எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. எரர் இல்லைன்னா நோ எரர் அப்படின்னு சொல்லி போட சொல்றாங்க. சரி. லாஸ்ட் நைட் த கேர்ள் இன் த ப்ளூ ட்ரெஸ் லுக்ஸ் தி பிரிட்டியஸ்ட்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றாங்க? நேத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ எஸ்டர்டே பத்தி அந்த கொஸ்டின் டீல் பண்ணுது. அப்போ எஸ்டர்டே பத்தி பேசும்போது நம்மளோட வேர்ப் எப்படி இருக்கணும்? ஓகே, த கேர்ள் இன் த ப்ளூ ட்ரெஸ். இந்த கேர்ளை ப்ளூ ட்ரெஸ் வச்சு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இவன் தானே நமக்கு வேர்பு. கரெக்டுங்களா? இப்போ இந்த வேர்ப் எப்படி இருக்கணும்? லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. கரெக்டா? பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா நமக்கு இங்க எப்படி இருக்கணும்? வேர்பு V2 வேர்ப் இருக்கணுமா? இங்க என்ன இருக்கு? லுக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வேர்ப் இருக்கு. இது தப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும்? லுக்டு. கரெக்டுங்களா? லாஸ்ட் நைட் அப்படிங்கும் போது என்ன இருக்கணும்? அந்த இடத்துல லுக்டு இருக்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். V1 என்ன? லுக், லுக்ட், லுக்ட், லுக்கிங் அப்படிங்கிறது தான் நமக்கு V1, V2, V3. ப்ரெசன்ட் பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஸோ திருப்பி அந்த V1, V2, V3 எல்லாம் பாருங்க. ஏன்னா எந்த வேர்புக்கு சில இதுக்கெல்லாம் வந்து ஃபைனட் வேர்ப்ஸ்க்குலாம் நார்மலாக இருக்கும். ஒரு சில இன்ஃபார்மல் வேர்ப்ஸ்க்கு நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால நம்ம அதை திருப்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? எந்த இடத்துல எரர் இருக்கு? ஆன்சர் சி. கரெக்டா? தட் இஸ் அன் இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் டென்ஸ். கரெக்டுங்களா? இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ப்ரெசென்ட் இருக்கு. அதனால அது தப்பு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? திருப்பி எரர் ஸ்பாட் பண்ண சொல்லியிருக்காங்க. The actor talked as if she had already received an award. Actor talked. அப்ப இவன் எப்படி இருக்கான்? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கான். ஆக்டர் பேசிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டு அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். கரெக்டுங்களா? இது எப்படி இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சரி, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வரதும் போது எப்படி எதை பத்தி பேசியிருக்காரு? இஃப் ஷீ ஹேட் ரிசீவ் அன் அவார்டு. அவ ஆல்ரெடி அவார்டு வாங்கியாச்சா அதை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பாஸ்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா? இது நமக்கு ப்ரெசென்ட், இது நமக்கு ஃபியூச்சர், இங்க வந்து பாஸ்ட். இவங்க பேசியிருக்கிறது எங்க? இப்போ இங்க பேசியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த பாஸ்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்படி பேசினா அதுக்கு பேர் என்னங்க? பாஸ்ட். அது நடந்து முடிஞ்ச விஷயம். கரெக்டுங்களா? அப்போ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ரிசீவ் அப்படிங்கிறது V1. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும்? verb had plus V3. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்?
received வரணும். கரெக்டா? அப்ப எந்த இடத்துல எரர்? பார்ட் 3ல எரர். கிளியரா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? The municipal corporation has been conducted cleanliness drives everywhere on account of the rising instances of malaria. Okay. முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. எதுக்காக? இப்போ வந்து மலேரியா வந்து ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கிளென்லினஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க? ஒரு டிரைவை வந்து முன்னெடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த டென்ஸ்ல இருக்கணுங்க? எஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஏன் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்? முனிசிபல் கார்பரேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இதை இங்க ஸ்டார்ட் பண்ண அந்த கிளீனினஸ் டிரைவ் இங்க வரைக்கும் வந்துருச்சு, இன்னமும் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி எழுதணும்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். அப்ப ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா நமக்கு verb எப்படி இருக்கணும்? has verb எப்படிங்க இருக்கணும்? has or have plus being plus been plus v1 ing இப்படி தானே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இதானே நமக்கான ஃபார்ம். has or have சிங்குலரா இருந்தா has வரணும், ப்ளூரலா இருந்தா have வரணும். been plus v1 plus ing. ஆனா இங்க எப்படி இருக்கு? has been conducted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. has been conductedங்கிறது wrong ஆன tense form. அப்ப என்னது கரெக்டான tense form? yes, has municipal corporation singular தான். அப்ப has been conducting cleanliness drive அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் என்ன? பி வந்து ராங். ஓகே, அடுத்து போயிடலாமா? அதாங்க நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ராங் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட கரெக்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அதோட கரெக்ட் ஃபார்ம் என்னன்னா have or has plus been plus ing v1 ஃபார்ம், அதாவது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்ல நமக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? குமார் has eaten the cookies last night while watching the match. ஓகே, என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு, லாஸ்ட் நைட்டு அவங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி முடிச்ச வேலை தானே. இங்க எப்படி இருக்கு? ஹாஸ் ஈட்டன் அப்படிங்கிறது என்னங்க? நமக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா? பட் லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து பாஸ்ட் டென்ஸ். கரெக்டுங்களா? பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும் போது நான் நேற்று மேட்ச் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வேலை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது என்னவா அர்த்தம்? பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க எப்படி இருக்கணும்? 8 v2 ஃபார்ம்ல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப நான் செஞ்சு முடிச்ச விஷயம். கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் நைட் அப்படிங்கும் போது நமக்கு என்னது? சிம்பிள் பாஸ்ட் தானே. அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு? பார்ட் ஏல தப்பு. அப்ப இங்க என்ன வரணும்? குமார் ate the cookies last night while matching the match. Sorry, while watching the match. அது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அதை நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இது வந்து எப்படி இருக்கு? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னங்க? அப்பதான் முடிஞ்ச விஷயமா இருக்கும். நேத்து முடிஞ்ச விஷயமா இருந்தா நம்ம அதை எப்படி நம்ம சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். சரியா? அப்ப பார்ட் ஏல எரர். அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அப்ப கரெக்டான ஆப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா குமார் ate the cookies last night while watching the match அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, he said that he had been waiting there since morning. நமக்கு இது எப்படி பார்த்தாவே தெரியுது, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல क्वेश्चंस இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. क्वेश्चन என்னங்க? இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்த சொல்லிட்டாங்க. ஓகே, he saidன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன இருக்கு? பாஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப ஒண்ணு முன்னாடி வந்து எப்படி இருக்கணும்? பாஸ்ட்ல தானே இருந்திருக்கும். அப்ப he said. ஓகே, தட் எடுத்துடணுமா? எதுக்கு? டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது. அப்போ தட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து இங்க ஹீயும் வரலாம், ஐயும் வரலாம். பட் அதுக்கு பக்கத்துல வர ஏன்னா he said that he had been waiting there since morning. ஒருவேளை அவர் சொல்லலாம் நான் உனக்காக காலையில இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவர் சொன்னாரு அவர் அங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எது வேணாலும் வரலாம். பட் நம்மளோட டென்ஸ் ஃபார்ம் பேஸ் பண்ணி இது கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். இது ரெண்டு பேர்ல யாரு வேணாலும் வரலாம். இதுக்கு அடுத்து வரதுதான் நம்ம பார்க்கணும். had been waiting அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கரெக்டா? அது எப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல ப்ரெசென்ட்
பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். கரெக்ட்டுங்களா? இப்போ பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ஹாஸ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறது கரெக்ட், ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஐ எம் பீங்கிறது தப்பு தானே, அவனையும் தப்பு பண்ணிடலாம், இவனையும் தப்பு போட்டுடலாம். யா, இது கரெக்ட். ஓகே, இவனையும் நம்ம கரெக்ட் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, தே தேர் அப்படிங்கிறது எப்போ மாறும்? ஹியரா இருந்துச்சுன்னா தான் அது தேரா மாறும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு? தேர் அப்படிங்கிறது தப்பு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுமா? ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சா? இப்போ இவனுக்கு தான் போட்டி. ஆல்ரெடி தேர் வந்தீங்க, தேர்ன்னு இருக்கானா? அப்போ இவனை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ யாரு கரெக்ட்? He said he has been waiting here since morning அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதானே இங்கே வந்து எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு உங்களோட நீங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கலாம ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். பட் நான் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருப்பேன். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி நம்ம பி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? He asked me, have you finished submitting the necessary documents for the passport? Okay, பார்த்தாவே தெரியுது என்னது இது? இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு WH ஃபார்ம் இல்லாம நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்போ அவனை எப்படி டீல் பண்ணணும்னு சொன்னோம்? ஒன்று இஃப், அப்படி இல்லைனா வெதர் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? அப்போ he asked me அப்படின்னு இருக்கு. கீழே எல்லாமே நமக்கு asked me தான் இருக்கு. இதுல யாரை வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? பாருங்க, have you finished அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோன்னா ஒன்று இஃப்ல ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைனா வெதர்ல ஆரம்பிக்கணும். ஓகே, எல்லாமே இஃப் தான் இல்லைனா வெதர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, have you finishedன்னு கேட்கும்போது நான் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் போது இது என்னவாகும்? have I அப்படின்னு மாறும். கரெக்ட்டுங்களா? ஓகே, ஐ வந்தாச்சு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு நமக்கு? இங்க வந்து ஃபார்ம் தப்பா இருக்கு. ஆக்சுவலி எப்படி இருக்கணும்? யூ வந்து முன்னாடி வந்துடும், இவன் இதோட சேர்ந்துக்குவான். கரெக்ட்டுங்களா? எப்போ ஆக்டிவ் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும் போது எப்பயும் நம்மளோட ஃபார்ம் இவன் தப்பா இருக்கான். அப்ப பி எலிமினேட் பண்ணிடலாமா? பட் இவன் கரெக்டா இருக்கானா? ஓகே, இவனும் இருக்கான், இவனும் இருக்கான். அடுத்து போலாமா? have finished அப்படிங்கிறது என்னதுங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எப்படி மாறணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறணும். கரெக்ட்டுங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்டா யார் மாறி இருக்கா? had finished. கரெக்ட். ஓகே, இவன் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணியாச்சு. have finished இருக்கான். அப்போ இவன் தப்பா? இவனை எலிமினேட் பண்ணிடலாமா? இந்த இடத்துல என்னங்க இல்லவே இல்லை, ஹேடுங்கிற ஆளே இல்லை. அப்போ இவனை எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ ஒரு வார்த்தையா பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு மேலே நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. கரெக்டா? ஸோ ஆன்சர் என்னங்க? ஏ. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ திருப்பி நான் அதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. How was the information leaked? She wanted to know. திருப்பி இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் இப்படியே தான் இருக்கணுங்கிறது இல்லை. இது நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தெரியும். How was the information leaked? She wanted to know அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, she wanted to know எங்கேயுமே மாறல. ஸோ நம்ம இவனை செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? she wanted to know, she wanted to know, she wanted to know. அவன் அப்படியே தான் இருக்கான். அடுத்து பாருங்களேன், how was the information leaked அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே கொடுத்துட்டாங்க. இதுல கண்டிப்பா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறுமோ சேஞ்சஸ் வரும். கரெக்ட்டுங்களா? was அப்படிங்கிறது நமக்கு என்னது? was leaked அப்படிங்கிறது என்னதுங்க? present tense, past மாறணும் போது நமக்கு past perfectா மாறும். கரெக்ட்டுங்களா? past perfectா யார் மாறி இருக்கான்னு பாருங்க. காட்டுங்கிற ஆளு எக்ஸ்ட்ரா வந்திருக்கான். வரணுங்கிற அவசியமே கிடையாது. காட்டுங்கிறது ஒரு verb. கரெக்ட்டுங்களா? அவன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து did leaked. ஆல்ரெடி leaked அப்படிங்கிறது நமக்கு என்னது? V2 தான். இதுவே did plus leak தான். மறுபடியும் இது எதுக்கு நம்ம வந்து did போடணும். கரெக்ட்டுங்களா? அப்போ போடணுங்கிற அவசியம் இல்லையா? அப்போ இவனை எலிமினேட் பண்ணிடலாமா? இவனையும் எலிமினேட் பண்ணிடலாம், இவனையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ how the information had leaked அப்படிங்கிறதா கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து போலாமா? திருப்பி அதே தான் நமக்கு ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு வார்த்தையா பார்த்துட்டே வாங்க, என்னென்ன சேஞ்சஸ் வரணும். ஃபர்ஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் அது என்ன ஸ்பீச்சில் இருக்கு, இல்லை எந்த வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல என்ன வாய்ஸ் வரும், டைரக்ட் ஸ்பீச்சா இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன வேர்ட்ஸ் வரும், என்ன டென்ஸ்ல வந்து வேர்ப் மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, he said that his parents were planning a world tour on their 50th marriage anniversary. ஓகே, இப்போ பார்க்கணும், என்ன பார்க்கணும், என்ன எரர் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? he said that, ஓகே அவங்க சொல்லிட்டாங்க. his parents, இவளோட
பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாலோ பண்ணி யார் வரா? வேர் பிளானிங். பார்த்தாவே தெரியுது இது என்னதுங்க? இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வேர் பிளானிங் பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வருது இல்லைங்களா? பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேர்பு? ப்ளூரல் நவுனு. ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வேர்ப் வரணுமா? வந்துட்டானா வேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேர் பிளானிங் எ வேர்ல்ட் டூர் ஆன் தேர். ஓகே, பேரண்ட்ஸ் தானே, ஹிஸ் அப்படி, ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸுங்கிறது நமக்கு என்னங்க? ப்ளூரல். ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ளூரல் ப்ரோனவுன் வந்துட்டான். கரெக்டுங்களா? ஆன் தேர் 15th மேரேஜ் ஆனிவர்சரி. அப்போ இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ எந்த இடத்துலையுமே என்ன இல்லை? எரர் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? He said to me, please don't talk during the presentation. ஓகே, திருப்பி இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். He said to me அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ்ன்னு வந்துட்டாவே அது என்னதுங்க? ரெக்வஸ்ட். கரெக்டுங்களா? அப்போ ரெக்வஸ்ட்னு இல்லாத நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? அப்போ 2 இடத்துல இருக்கு. He requested me. ஓகே, he requested me ரெண்டுமே கரெக்ட். அடுத்து டோன்ட் டாக் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லைங்களா? டோன்ட் டாக் டூரிங் த ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பேசாத அப்படின்னு சொல்றது ஒரு நெகட்டிவான விஷயம். இதுல நெகட்டிவ் வேர்டு ஏதாவது இருக்காங்க? இல்லவே இல்லை. அப்போ இவனை எலிமினேட் பண்ணிடலாமா? இன்னொன்று நமக்கு என்ன இருக்கணும்? இன்ஃபினிட்டி இருக்கணும் இல்லைங்களா? இவனை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? 2 + v1 இன்ஃபினிட்டி போட்டு தானே நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அப்போ ஈஸியா he requested me not to talk during the presentation. அப்போ ஆன்சர் என்ன? பி. ரூல்ஸ் தெரியாதவங்க திரும்ப போய் நம்மளோட ரூல்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸை ஒர்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அதே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாரும் நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்க அதை போய் இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. மறுபடியும் அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப கேளுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓப்பன் த டோர். இது என்னதுங்க நமக்கு? கமெண்ட். கரெக்டுங்களா? சப்ஜெக்ட் இருக்கானா? சாரி, ஆப்ஜெக்ட் இருக்கானா? ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? லெட் தி டோர், லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் v3 ஃபார்ம். இதான நம்மளோட ஃபார்ம் ஆஃப் வேர்ப். எப்போ? ஓப்பன் த டோர் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் இருந்தா. கரெக்டுங்களா? அப்போ இதில் யார் கரெக்டு? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பெர்மிட் த ஹிம். ஓகே, ரெக்வஸ்டட்னு வந்துடுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ப்ளீஸ் பண்ணுறோம் தானே அர்த்தம். ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம ப்ளீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெக்வஸ்டடுங்கிறது ப்ளீஸ் அப்படின்னு வருவான். இது எப்போ? இது இன்ஃபினிட்டியாக மாறி இருக்கு. அப்போ அது என்னவா தான் இருக்கணும்? கண்டிப்பா கமாண்ட் இல்லைன்னா ஆர்டர், அப்படி இல்லைன்னா ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். இம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே இன்ஃபினிட்டியாக மாறும். கரெக்டுங்களா? வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்பா எப்போ மாறும்? இம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் போது தான் மாறும். அப்போ ப்ளீஸ் பெர்மிட் ஹிம். அவ்வளோதான். கரெக்டா? அப்போ நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்க, ஒன் cannot gather grapes from thistles. ஓகே, இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ கிரேப்ஸுங்கிறது தான் என்னது நமக்கு? இது வந்து நமக்கு என்னங்க? அட்வர்ப். அப்போ அதை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? ஆப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ cannot gather அப்படிங்கிறது தான் வேர்பு. இவன் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். அப்போ கிரேப்ஸ் cannot be gathered. ஏன்? கேன், குட் அந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் பிளஸ் பி பிளஸ் v3 இதான ரூல்ஸ், இதான ஃபார்ம், வேர்ப் ஃபார்ம் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ்க்கு. அப்போ இங்கே கேன் அப்படிங்கிற மாடல் வேர்ப் அப்படியே தான் இருப்பான். நாட் அப்படி இருக்கிறதுனால நெகட்டிவ் ஃபார்ம் அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ பி கேதர்டு, v3 என்னது? கேதர்டு ஃப்ரம் thistles. அதான் ஆன்சர். கரெக்டா? மித்தது எல்லாமே தப்பு. நீங்க பார்த்தாவே தெரியுது இந்த ஃபார்மேட் எங்க இருக்கோ அவன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். பிளஸ் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல thistles அப்படிங்கிறத ஆப்ஜெக்டா போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு என்னதுங்க? அட்வர்ப். அட்வர்ப் எப்பவுமே ஆப்ஜெக்டா மாறாது. ஃப்ரம் கிரேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அடுத்து கிரேப்ஸ் அண்ட் thistles அது நமக்கு சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு தப்பு. கிரேப்ஸ் cannot be gathered by them வரணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்? someone அந்த மாதிரி இன்ஃபினிட்டி ப்ரோனவுன் வந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல பின்னாடி பை போட்டு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரூல் இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த ரூலை செக் அவுட் பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்க, they will have completed the work by the time we get there. ஓகே, இது என்ன டென்ஸ்ல இருக்குங்க? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இருக்கு. கரெக்டுங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இருந்தா எப்படி? கரெக்ட் தானே? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இருக்கு. அப்ப எப்படி நம்ம மாத்தணும்?
எஸ் த ஒர்க் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஜெக்ட். பை த டைம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாவே தெரியுது அது வந்து அது என்னதுங்க அட்வர்ப். பை த டைம் வி கெட் தேர், நான் வந்திருக்கும் போது அங்கே வந்த அந்த டைம் இல்லைங்களா, பை த டைம் வி கெட் தேர், அங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவனை நம்ம மாற்றணுங்கிறதுல இவன் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் தான் நமக்கு முன்னாடி வரணும். ஓகே ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து இவன் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது ரூல் என்ன, வில்லோ ஹேவோ இருந்துச்சு அப்படின்னா அவனை அப்படியே வச்சுக்கிட்டு பீன் பிளஸ் V3 அதான நம்மளோட ரூல். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு நீங்க பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்றதுக்கான பாசிவ் வாய்ஸ்க்கான ரூல் கரெக்ட்டுங்களா. அப்ப யாருங்க அந்த மாதிரி கரெக்டா இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் இவனும் இருக்கான் இவனும் இருக்கான் கரெக்ட்டுங்களா. பட் இங்க என்ன நீங்க மாத்தணுங்கிற அவசியம் கிடையாதுன்னா இந்த அட்வர்பை நீங்க மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வி கெட் தேர் அப்படிங்கிறது அப்படியே இருக்கலாம். ஏன்னா அவன் அட்வர்ப், அவனை நீங்க சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ காட்னு வந்திருக்கு, அப்போ அவன் தப்பு. நமக்கு ஆன்சர் என்ன, பி. ஓகேவா, மற்றபடி நமக்கு இவெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாமா ஈஸியா, கிளியரா. அடுத்து போயிடலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Contrary to last predictions, demand for sugar cane had not increased in recent years. இப்போ வந்து நம்மளோட கீவேர்டு கரெக்ட்டுங்களா. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கான்ட்ரரியா இருக்கு. என்னன்னா டிமாண்ட் ஃபார் சுகர் கேன் ஹேட் நாட் இன்க்ரீஸ்டு. டிமாண்ட் சுகர் கேனோட டிமாண்ட் என்ன ஆகல, இன்க்ரீஸ் ஆகல இன் ரீசெண்ட் இயர்ஸ். ரீசெண்ட் இயருங்கும் போது கரண்ட் இயரும் அதில் வந்துடும் இல்லைங்களா. கரண்ட் இயரும் எதுக்குள்ள அடக்கம், ரீசெண்ட் இயர்ஸ்க்குள்ள அடக்கம். அப்போ கரண்ட் இயர் வரும்போது இது எப்படிங்க இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல தானே இருக்கணும். பட் இங்க நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கொடுத்துருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது தப்பு தானே, கரெக்ட்டுங்களா. ஹேட் வருது தப்பு தானே. அப்போ ஆன்சர் என்ன வரணும், எஸ் ஹேஸ் நாட் இன்க்ரீஸ்ட். அப்போ எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா இங்க என்ன ஆன்சர் வரணும், has not increased. சுகர் கேனுங்கிறது நமக்கு சிங்குலர் நவுன், ஃபாலோ பண்ணி நமக்கு சிங்குலர் வெர்ப் தான் வரணும். அப்போ has not increaseங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அப்போ எந்த இடத்துல தப்பு இருக்குங்க, பார்ட் 3ல தப்பு. ஆன்சர் டி கரெக்டா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். had not is incorrect. Here the current year is also counted in the recent years and the action is not over. வேலை இன்னும் முடியல கரெக்ட்டுங்களா. ஆல்சோ த ஆக்ஷன் ஹேஸ் அன் இம்பாக்ட் இன் தி ப்ரெசென்ட். அதாவது ரீசெண்ட் இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ அது ப்ரெசென்ட் அதை இம்பாக்ட் பண்ணுது. ப்ரெசென்ட் இம்பாக்ட் பண்ணவே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல தான் இருக்கணும். முன்னாடி ஆரம்பிச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா. ஹஸ் நாட் த எரர் இஸ் இன் தி தேர்ட் பார்ட். அவ்வளோதான் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. த டைகர் வாஸ் ப்ரூட்டலி மர்டரிங் பை தி ஹண்டர்னு சொல்லிட்டாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னங்க சொல்றாங்க, பை தீன்னு வந்துருச்சு. அப்போ இவன் யாரு, பை தி, பைக்கு அப்புறம் யார் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்காங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம், பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். பாசிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா ரூல் என்னங்க நமக்கு, வாஸ் வாஸ் அப்படின்னு வந்தானவே எப்போ அது கூட V2 தானே வரணும் கரெக்ட்டுங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் தான் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸா மாறும் போது என்னவா மாறும், வாஸ் பிளஸ் V2 வரும் கரெக்ட்டுங்களா. வாஸ் பிளஸ் V2 எப்போங்க வரும், ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸா மாறும்போது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தானா தான் வாஸ் பிளஸ் V2 வரும். இந்த கொஸ்டினை பாருங்க, the tiger was brutally அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க, அட்ஜெக்டிவ் கரெக்ட்டுங்களா. அட்ஜெக்டிவ், அவனை நம்ம சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ வாஸ் மர்டரிங் நமக்கு எப்படி இருக்கு, V4. தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்கு. அப்போ இவன் தப்பு. அப்போ எப்படி மாறணும், வாஸ் brutally murder அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வேறு வரக்கூடாது. ஏன் வேறு வரக்கூடாது அந்த இடத்துல, எஸ் டைகருங்கிறது நமக்கு சிங்குலர் நவுன் கரெக்டா. வேர் பீயிங் brutally murdered இது எப்பங்க வரும் நமக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா நீங்க மாத்தும் போது இந்த மாதிரி மாத்தலாம் கரெக்டா. இப்போ நம்ம அப்படி மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கு, மாத்திருக்காங்க கரெக்டா. அடுத்து போயிடலாமா. ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் தி கார்டன் சின்ஸ் மை ஃபாதர்ஸ் டெத். அப்போ ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடந்துச்சு பாஸ்ட்ல, பட் இப்போ ப்ரெசென்ட்ல அது போயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா. அப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார்டனை அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா. அப்ப பாருங்க, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் கரெக்ட்டுங்களா. பாருங்க, ஃபாதர் வந்து டெத்து கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த கார்டன் ஒர்க் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா. சின்ஸ் ஃபாதர்ஸ் டெத்துக்கு அப்புறமே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் போயிட்டு இருக்கு
ப்ரெசென்ட்ல கடந்தும் போகலாம். இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படிங்க இருக்கணும்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்க வேண்டியது. ஏன்னா முன்னாடி ஆரம்பிச்சு இன்னமும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனால் இது எப்போ? அவங்க அப்பா இறந்ததுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாரு. ஜென்ரலாக இப்போ நான் டீ குடிக்கிறேன், இப்போ நான் நடக்கிறேன், இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிற விஷயமா இல்லை. அவங்க அப்பா இறந்ததுலேருந்து நான் தான் இந்த கார்டனை பார்த்துட்டு இருக்கேன். மீன்ஸ் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து நான் தான் இந்த கார்டனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த அவர் கம்பேர் பண்ணிட்டாரு. அப்போ இது எப்படி இருக்கணும்? நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும். அப்போ எந்த இடத்துலங்க நமக்கு தப்பு இருக்கு? பார்ட் ஏல தப்பு இருக்கு. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கணும்? ஃபார்ம் have or has or have plus been plus v1 plus ing. இதான நம்மளோட ஃபார்மா present perfect continuous அப்படின்னா. பட் இங்க எப்படி இருக்கு? present continuousல இருக்கு. I வந்தா யார் வரணும்? have வரணும். அப்போ have been taking அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்ம். இப்போ பார்ட் ஏல தப்பு. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Question number 19. The first meeting of the standing committee will be held next week. Okay, next weekல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல நோ சப்ஸ்டியூஷன் required. இதில் ஏதாவது சப்ஸ்டியூஷன் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தா தெரியுது நமக்கு இந்த இடத்துல தான் தேவையா தேவையில்லையான்னு நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? சரி, the first meeting of the standing committee will be held. will be held அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு அர்த்தமா? வில் பீன் வந்துட்டாவே அது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. கரெக்டுங்களா? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும் போது இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணுங்க? வில் பிளஸ் பி பிளஸ் v3. ஹோல்டோட v3 என்ன? ஹெல்டு. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு? வில் பி ஹோல்டு வரக்கூடாது, வில் பி ஹெல்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஃபார்ம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 20. அப்போ 20th கொஸ்டின் அப்படிங்கும்போது த ஹவுஸ் நோ சப்ஸ்டியூஷன். ஓகே, ஏதாச்சும் சப்ஸ்டியூஷன் பண்ணணுமா இல்லை வந்து சென்டென்ஸ் அப்படியே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது கேட்டிருக்காங்க. த ஹவுஸ் ஹாஸ் பீன் ஆக்ஷன் பிஃபோர் வி ரீச் தேர். நாங்கள் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹவுஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஆக்ஷனில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இப்போதான் இது ரீசெண்டாக நடந்தது பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். முன்னாடி நடந்தது எப்படி இருக்கணும்? பாஸ்ட். அதாவது இங்கே பாருங்க, மறுபடியும் இது வந்து நமக்கு ப்ரெசென்ட்னு வச்சுக்கலாம், ஃபியூச்சர் போக வேணாம். இந்த இடத்துல பாஸ்ட். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது பாஸ்ட்டுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். கரெக்டுங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, வி ரீச்டு அப்படிங்கும்போது ரீச்டுங்கும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நடந்துருச்சு. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டாங்க? ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த ஆக்ஷன் முன்னாடியே நடந்துருச்சு. அப்போ இது எப்படி இருக்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா நமக்கு என்ன ஃபார்முங்க? எஸ், ஹேட் பிளஸ் v3 இருக்கணும். கரெக்ட்? சாரி, ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் v3. கரெக்டா? அப்போ இது என்ன தப்பு? ஹேட் பீன் ஆக்ஷன்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஃபார்ம். கிளியரா? ஹேட் பீன் ஆக்ஷன்ட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டான ஃபார்ம். அப்போ எப்படி இருக்கணும்? இந்த ஹவுஸ் had been auctioned before we reached there. இது நம்ம ரூலே இருக்கு. திருப்பி ஆக்டிவ் பாசிவ் ஆல்சோ ரூல் எடுத்து பாருங்க. பிஃபோர் அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாஸ்ல என்ன சேஞ்ச் வரணும், ஆஃப்டர் அப்படின்னா என்ன சேஞ்ச் வரணும் அப்படிங்கிறது நமக்கு ரூலே இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதும் அது ரிலேட்டடான ரூலை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தீங்கனாலும் இப்போ திருப்பி அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேங்க, இன்னும் நமக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிராமர் பார்ட்டுமே முடிச்சிருவோம். அன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஸ்டின்ஸுமே இன்ன வரைக்கும் பார்த்தா எல்லா கிராமர் ஏரியாவையும் கலந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதை திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதும் அந்த பர்டிகுலர் ரூலை எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே, இது இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்கணும்னு தெரியும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது உங்களுக்கு எந்த டென்ஸ்லேருந்து எந்த டென்ஸ்க்கு மாறணும்னு தெரியும். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி மாறணும், ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி மாறணும், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா எப்படி மாறணும், கமாண்ட் ஆர்டர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இருந்தால் எப்படி மாறணும், அப்படி இல்லைன்னா என்னங்க
ரெக்வஸ்ட் பெர்மிஷன் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ரூல்ஸ் இருக்குது. எல்லாமே பை ப்ராக்டிஸ் வர்றது தானேங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ரூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4 கொஸ்டினுக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் அது ஒரு ரூலாக போட்டு நீங்களே எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே நம்ம ஒரு எவ்வளோ ஒரு 100 ரூல்ஸ் பார்த்துருப்போமாங்க, அவ்வளோதான். ஒரு 100லேருந்து ஒரு 150 ரூல்ஸ் வரைக்கும், அந்த 120 ரூல்ஸில் இல்லாத சில விஷயங்கள் நம்ம கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த 120 கிராமர் ரூல்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு என்ன மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். வேற என்னங்க, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த 1 வீக்குமே உங்களுக்கு வந்து டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் மூணுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக்கு. அது நிறைய கொஸ்டின்ஸ் வர ஏரியாவாக இருந்ததுனால நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது கொடுக்கல. பட் உங்களுக்கான ஒர்க் அது இல்லையா? நீங்கள் தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், சினனம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இது மிஸ் ஆகுது மேம், இது மிஸ் ஆகுது மேம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இருந்தாலும் நான் லாஸ்ட் வீக் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸுக்கு கீழே போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணியிருக்கேன், என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன் உங்களோட டவுட்ஸ்க்கு. அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு கொஸ்டின் பண்ணுங்கள், திருப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திருப்பி சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. வெக்காபுலரிக்கு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.